வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். என் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மறந்து போன மூலிகைகளும் அதன் பயன்களும் என்ற தலைப்பிலே இன்றைய சிந்தனை உரை. முதல் உயிரினம் தாவரம். தானே வரமாக வந்து தரையிறங்கி தன்னுயிராய் எழும்பி மண்ணுயிர்க்காய் வாழ்ந்து மறைகின்ற இனம். ஓர் அறிவிலிருந்து 5 வரை தொடர்ந்து பின் 6வது அடுத்த உயிரின தன்மாற்றமாகிய உயரிய ஜீவனாக மனித இனமாக வந்து உயர்ந்த ஜீவன் அல்லவா நம் மனித குலம். அப்படி என்றால் நமக்கு முன்னால் உள்ள இவர்களெல்லாம் நம் முன்னோர்கள் அல்லவா. நம் முன்னோர்களாகிய இவர்களையும் சித்தர்கள், ஞானியர்கள், மகான்கள், குரு மகான்கள், ரிஷிகள் அனைவரையும் வணங்கி இந்த கருத்துரையை வாழ்வியல் என்று சொல்வது சால பொருந்தும். தமிழ் ஆனந்த யோக மூத்த ஆசிரியர்கள், எனது வழிகாட்டி குரு மகான்களாக விளங்கும் அனைவரையும் வணங்கி இந்த கருத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மலரே மலரே நீ யார் எனும் மகரிஷியின் பாடல் நமக்கு மறைபொருளான தெய்வமே நான் என்பதை விளக்கும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்பது கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகள். இன்னும் பல பாடல்கள் நிறைய இருக்கு. இயற்கை பற்றி ஓரிரு வரிகளில் சொல்கிறேன். இயற்கை என்னும் இறைவன் கண்டேன் என்ற பாடலும், இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் உன்னை எண்ணி அப்படின்ட்டு நம்ம அவளை கவனிக்கணும். அதே மாதிரி பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. அடுத்து ரொம்ப பழைய படம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. அந்த அன்னை தன் மடியை விரித்துள்ளாள். எவ்வளவு தூரம் பறந்து விரிந்த அந்த பூமி தாய். வசந்தம் வந்த செய்தியை வண்டுக்கு எப்படி சொல்வாயோ, வண்ணத்திலா வாசத்திலா அனைத்திலுமா. அந்த மலரின் அருகில் நாம் சென்றால் நம் உடலில் அத்தனை சதவீத ஜீவகாந்த பெருக்கம் நடக்கும். ஒவ்வொரு ஜீவனும் தோன்றுவதற்கு முன்பாக இன்னும் 1000 ஆண்டுகள் கழிந்து எத்தனை ஜீவன இனம் தோன்றினாலும் அதற்கான உணவு இங்கே இறைநிலையால் அற்புத படையலாக நமக்கு இங்கே அருளப்பட்டுள்ளது. பறந்து விரிந்த இந்த பூமியில் நமக்கான படையல் இருக்கிறது. அதிலே முக்கியமாக ஓரிரு மூலிகைகளை மற்றும் அதுவும் நமக்கு நம் வீட்டின் அருகே நாம் ஏறெடுத்து பார்க்க மறந்த மூலிகைகளை பற்றி சில என்னுடைய புரிதல், நான் செயல்படுத்தி உணர்ந்த அதை மட்டும் உங்களோடு பகிரலாம். பாதுகாத்து நாம் அடுத்த தலைமுறைக்கு அருளி செல்வது நம்முடைய கடமை. அந்த கடமை உணர்வு தவறாது செயலாற்றுவோமா? வாருங்கள். இறைவனின் அற்புத மூலிகைகள் நாம் உண்ண மறந்த நம் ஆரோக்கியத்தை இழந்து இன்று வாசற்படியாக மருத்துவமனையை மாறி மாறி ஏறிக்கொண்டிருக்கும் நாம் அதன் ரகசியம் என்னவென்று உணர்ந்து நம்மை திருத்தி இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்வோம். அன்பர்களே, வாருங்கள். வளமுடன் வாழ, நலமுடன் வாழ, நாமும் வாழ்ந்து மற்றவரையும் மகிழ்வாய் வாழ வைப்போம். அன்பு உள்ளங்களே, நாம் ஆரோக்கியமாக நம் வாழ்நாள் முழுமைக்கும் வாழ்ந்து அனைவருக்கும் வழிகாட்டி செல்வோம். நாம் செல்லக்கூடிய இடம் அதிகமாக நாட்டு மருந்து கடை என்றால் நாம் ஆரோக்கியமானவர்கள் என்று பொருள். அல்லது மருத்துவமனையாக போகிறோம் என்றால் நாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் என்று பொருள். தூங்கி எழுந்ததுமே நாம் முதலில் பல் துலக்க மூலிகை பல் பொடியில் துலக்கினால் உங்களுடைய ஆரோக்கியம் அங்கே ஆரம்பிக்கிறது. அதில் எத்தனை மருத்துவ பொருட்கள் இருக்கிறது என்றால் கிராம்பு, கண்டங்கத்திரி, ஓமம், நாயுருவி, ஆடாதொடை, எலுமிச்சை, கடுக்காய் பொடி, லவங்கப்பட்டை, மிளகு, கருவேலம்பட்டை, அதிமதுரம், ஆலம், விழுது, திப்பிலி, மாசிக்காய், சுக்கு, புதினா, படிகாரம், இப்படி அத்துணை மூலிகைகளும் இருக்கு. உங்களுக்கு அங்கேயே நம்முடைய ஆரோக்கியம் துவங்கினால் நம் வாழ்நாள் முழுமைக்கும்
ஆரோக்கியமாக இருப்போம் என்பதையும், அதே போல் குளிக்கும் போது குளியல் பொடி தேய்த்து குளித்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியம், நிச்சயம் 100% ஆரோக்கியம். எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு தெய்வீக மூலிகைகள் நம் கண் எதிரே நமது காலடியிலும் வீட்டு வாசலிலும் தெருவோரங்களிலும் ஏரி குளம் குட்டைகளிலும் தானே சுயம்புவாக ஒவ்வொரு பருவத்திற்கும், அதாவது கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. குளிர்காலமானால் உங்களுக்கு கற்பூரவள்ளியும் துளசியும் சுறுசுறுப்பாக தெளிவாக வரும். கோடை காலமானால் வேறு வகை மூலிகை. இவ்வாறு ஒவ்வொரு பருவ காலத்திற்கும் ஏற்றவாறு மூலிகைகளை அந்த இறைநிலை படைத்து வைத்திருக்கிறது. நாம் அதனை உணர்ந்து தேடுவோம். நமக்கு தேடல் அங்க இருக்கணும். சினிமா தியேட்டர்களிலேயோ மருத்துவமனைகளிலேயோ வேற வேற இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கா, அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கா, அந்த டாக்டர் நல்லா ட்ரீட்மெண்ட் தராரா, அப்படி போகாம நீங்க இருக்கக்கூடிய மூலிகைகளிலே இருந்து அதாவது பயன்படுத்தினீர்களானால் நீங்கள் நோய் வராமலே தடுத்துடலாம். இப்ப நமக்கு அடிக்கடி எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சொல்றது நோய் வருமுன் காப்போம் அப்படிதானே சொல்றாங்க. எப்படி பேங்க்ல நீங்க டெபாசிட் செஞ்சு வைக்கிறீங்க ரூபா, அதே மாதிரி நோய் வராமலே தடுத்துட்டால் பரவாயில்ல. பெரிய பெரிய நோய் வரும்போது அது தவிர்க்க முடியாதது. அப்ப நிச்சயமா மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணும். ஆனால் இப்போ அடிக்கடி சளி பிடிக்கும். சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு 1 மாதத்திலிருந்தே ஆரம்பிச்சிடும். இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா வீட்டுல துளசி, கற்பூரவள்ளி, சீரகம் அதெல்லாம் சின்னதா பொடிசா இடிச்சு ஒரு மணித்தக்காளி அளவுக்கு ஒரு உருண்டை போல செஞ்சு அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி வசம்பு, பிள்ளை வளர்ப்பான் என்றே பேர் அதுக்கு, அதையும் செய்வோம். அதே மாதிரி நம்ம சில மூலிகைகளை சில சமயம் நம்ம படங்களுடன் காண்பிக்கப்படும். மேன்றா சசியையா ஷேர் பண்ணுவீங்களா? நான் சொல்லும்போது செய்யுங்க. அதாவது நாம் ஒவ்வொருவருமே விவசாயியாக மாற வேண்டும் என்ற எண்ணமும் திடமான சங்கல்பமும் நம் மனதில் வேண்டும். யார் யாருக்கு விவசாயியாக மாற வேண்டும் என்ற ஒரு இது சாட்ல ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க. என்னன்னா 10க்கு 10 இடத்துலயே நாம சின்ன சின்ன தொட்டிகள் வச்சு குரோ பேக்லயும் வளர்க்கலாம். சின்ன சின்ன அட்டை பெட்டிகள், இனிப்புகள் அல்லது பார்சல் வரும் டப்பாக்களை பயன்படுத்தி முளை கட்டிய தானியங்களை பயிரிடலாம். தொட்டிகள்ல மூலிகை செடிகளையும் காய்கறிகளையும் வளர்க்கலாம். அப்போ நாமும் விவசாயி தானே. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நான் விவசாயி ஆக வேண்டும் என்ற எண்ணம் துளிர்விட வேண்டும். ஏன்னா நம்முடைய ஆரோக்கியம் எங்க இருக்குன்னா நம்முடைய சமயக்கட்டுல தான் இருக்கு. ஓகேங்களா? நம்ம சமயக்கட்டுல அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய மருந்துகளில் இருந்து இருக்கிறது. எதுக்கு நிறைய கிளாஸ்க்கெல்லாம் போறீங்க, இந்த மூலிகை சார்ந்தது, வேளாண்மை சார்ந்தது போறீங்க அப்படி என்னுடைய நண்பர்கள் கேட்டா அப்ப சொல்லுவோம், நாம இந்த வயசு வரைக்கும் வந்துட்டோம், இது நமக்கு பாதுகாப்பா இருந்தது இந்த இயற்கை, இனியும் நம்ம அதை எப்படி பர்ஃபெக்டா வச்சுக்கணும்ன்றதுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்லுவோம் கிளாஸ்க்கு. இந்த சமயத்துல எனக்கு இது பயனுள்ளதா இருக்கு. ஒரு செடியில பூ பூத்திருக்கும் போது போய் பக்கத்துல நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அவ்வளோ எனர்ஜி வரும். மேலே இலையாகவும் பூவாகவும் காயாகவும் கனியாகவும் கொடுக்கிறது. அந்த தாவரத்தோடு இணைந்து நாம் உயிர் கலப்பு பெற்று இந்த பூமிக்கும் பஞ்சபூத தத்துவங்களோடும் இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கும் இணைப்பை நமக்கு உருவாக்கும். பொதுவாக நமக்கு தெரிஞ்சது சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, பருப்பு. கொஞ்சம் வேகமா போறேன் ஏன்னா நிறைய இருக்கு. தண்டுக்கீரை, மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, புளிச்சக்கீரை, இவை மட்டுமே நாம தினசரி தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருகிற கீரைகளாக இருக்கும். தெய்வீக மூலையான துளசி மூலிகை, இந்த துளசி இது பாருங்க. இது அதே மாதிரி இன்னொன்னு விநாயகருக்கு படைக்கப்படும் அருகம்புல்ல விநாயகருக்கு மட்டுமே தான் நாம படைக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு தெரியறது இல்லை. அது நம்முடைய கழிவுகளை நீக்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சங்குப்பூ, முடக்கருத்தான் சங்குப்பூ இருக்கு பாருங்க, அதுல நீங்க ஜூஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மைப்படும். சங்குப்பூல இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு நிறைய ஆரோக்கியம் தரக்கூடியது. இங்க பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால எனக்கு சில தடமாற்றம், மன்னிக்கணும். அருகம்புல் பிள்ளையாருக்கு முத்த சாப்பிட்றோம். அது என்னன்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தருகிறது, உடலுக்கு சுறுசுறுப்பு தரும், இரத்த சோகை தீரும், ரத்தம் அதிகரிக்கும்,
வயிற்றுப்புண், சுகர் கட்டுப்படும். இதுதாங்க முக்கியமானது. இதுல முத்தாய்ப்பு அருகம்புல். காலையில வாக்கிங் போயிட்டு அருகம்புல் சாறு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் குறைஞ்சிடும். அதே மாதிரி நல்ல தூக்கம் வரும். பல் ஈறு வலி தீரும். பெண்களுக்கு கருப்பை கோளாறு நீங்கும். கை கால் வீக்கம் தீரும். எந்த பக்க விளைவுமே இல்லாத ஒரு இது. அதே மாதிரி மருந்து மாத்திரைகளால் உண்டாகக்கூடிய, அது சாப்பிட்டு உண்டாகக்கூடிய பக்க விளைவுகளை தீர்க்கும். கண் எரிச்சல் அரிப்பு தீர்க்கும். அதாவது மாதவிலக்கின் போது அதிக உதிரப்போக்கு இருக்கு இல்லைங்களா, அதை கட்டுப்படுத்தும். சிறுநீரக அழற்சி குணமாகும். பிபி வராது. இவ்வளோ இருக்குங்க. இது பொடியாவே கடையில விற்குது. ஒரு கைப்பிடி அளவு சீரகம், 4 மிளகு இது போட்டு பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம அதை பயன்படுத்தலாம் தீநீராக. அதே மாதிரி இன்னொன்று முடக்கருத்தாங்கன்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வள்ளலாருடைய பாடல சொல்லியிருக்காங்க, ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு. அது ஆவாரம்பூ அவ்வளவு தங்கச்சத்து நிறைந்ததுங்க. இதுவும் சுகருக்கு முக்கிய பங்கு வகுக்கிறது. அருமருந்து இது என்பதை ஆவாரம்பூ. அடுத்து குப்பை மேனி, மேனியை சீராக்கும். குப்பையில் விலை, இதெல்லாமே நம்ம வாசல்ல தெருவுல நீங்க தேடி போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு எதிராக அது உங்களை வரவேற்குங்க. என்னை பாரு, என்னை பாரு, என்னை தினமும் உபயோகி அப்படின்னு அது சொல்லுதுங்க. அது சொல்ற மொழி நமக்கு புரியறது இல்லை. ஓகேங்களா. மேனியை சீராக்கும், தோல் நோய்களை தீர்க்கும். அதே மாதிரி சீந்தில் கொடி. சீந்தில் கொடி வெட்ட வெட்ட துளிர்க்குங்க. அது கொடி வகைதான், ஆனால் வேர் வந்து கொண்டே இருக்கும். அதுல அது சாகா மூலிகைன்னு பேரு. அருமருந்து. இது குப்பை மேனி. இந்த குப்பை மேனி மேனியை சீராக்கும். சாகா மூலிகை சொல்லுவாங்க சீந்தில் கொடிய. அதே மாதிரி கீரைகள்ல சிறு பசலை, பசலை, சிவப்பு பசலை, பச்சை பசலை இருக்கு. அடுத்து ஆடாதொடை. ஆடாதொடை என்பது உங்களுக்கு சளி, நெஞ்சில இறுக்கமான சளி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே கரைச்சி கொடுக்கக்கூடியது ஆடாதொடை. அதற்கு அதாவது இது சிறு பசலை கீரை. இது பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு எனர்ஜி வருங்க. வாரத்தில் ஒரு நாள் இது சாப்பிடணும். அடுத்து ஆடாதொடை நெஞ்சில் இருக்கக்கூடிய கெட்டியான சளி சொல்லுவாங்க, ரொம்ப நாள் சளி போகவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த சளியை அப்படியே கரைத்து கொண்டு வரக்கூடியது ஆடாதொடை. அடுத்து ஐயா வரலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. இது கத்தரி. இது வல்ல. வாழ்க வளமுடன். பரவாயில்ல, இங்க வரலன்னா பரவாயில்ல. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஆடாதொடை மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி திருநீற்று பச்சிலைன்னு ஒரு இருக்கு. அதுக்கு பேசில் தெய்வி, இது அத்திக்காய், அப்புறம் போட்டுக்கலாம். பேசில் சொல்லுவாங்க. திருநீற்று பச்சிலை அதனுடைய மனம் அவ்வளவு அழகா இருக்கும். மழைக்காலத்துல அவ்வளவு நல்லா இருக்கும். இதுல இருந்து வரக்கூடிய சப்ஜா விதை தான் இப்போ மதுரை ஜிகர்தண்டா எப்படி ஃபேமஸோ, அதே மாதிரி இந்த ஸ்வீட் பேசில்ல வச்சு சப்ஜா விதைகளை வச்சு மதுரை பால் சர்பத்துன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி மதுரை ஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, மாப்பிள்ளை ஜூஸ்ன்னு அதுக்கு பேரு. அதுல நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இந்த பச்சிலை விதைகளை போட்டு சிறப்பா கொடுப்பாங்க. அது முடிஞ்சா நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா ஜிகர்தண்டா குடிக்கிறது இல்லாம இந்த மாப்பிள்ளை ஜூஸும் சாப்பிடலாம். அதே மாதிரி பால் சர்பத்து, மாப்பிள்ளை சர்பத்தையும் சாப்பிடலாம். அடுத்த பிறகு இன்னும் நிறைய இருக்குங்க. தூதுவளை, சிறுகண் பீளை, பொங்கல் பூ. இப்போ அடுத்து ஜனவரியில வரும்போது நீங்க மார்க்கெட்ல போனீங்கன்னா உங்களுக்கு சிறுகண் பீளை இருக்கும். அதோட மாதுளிர், சிறுகண் பீளை, ஆவாரம்பூ அதெல்லாம் வச்சு வாசலுக்கு காப்பு கட்டுவோம் நாம. பழங்காலத்துல எல்லாரும் செஞ்சது, இப்ப அதை மறந்துட்டோம். இப்ப மார்க்கெட்ல எல்லாருமே கொண்டு வந்து விற்கிறாங்க. ஏன்னா நிறைய பாட்டிமார்களுக்கு இந்த வைத்திய முறைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. உங்களுடைய படையெடுப்பு அந்த பாட்டிமார்கள் கிட்டதான் இருக்கணும். ஏன்னா அவங்க நமக்கு என்ன வேணும்ன்றத அது எங்க இருந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. நான் நினைப்பேன் என்னன்னா, நம்முடைய ஆரோக்கியத்தை ஒரு 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் அந்த பாட்டிமார்கள் விற்கிறாங்க.
அவங்க கிட்ட எதுவுமே பேரம் பேசாம முடிஞ்சா நம்மால முடிஞ்ச ஏதாவது சின்ன ஹெல்ப் செஞ்சுட்டு அவங்களுக்கு, ஏன்னா நமக்கு ஒரு 1000 ரூபாய் கூட செலவழித்தாலும் கிடைக்காத ஒரு ஆரோக்கியம் 20 ரூபாயிலும் 30 ரூபாயிலும் அவங்க தேடி கொண்டு வராங்க. ஏன்னா நான் ஆவாரம்பூ ஒரு பாட்டி கிட்ட ரெகுலரா வாங்குவேன். அவங்க சொல்லுவாங்க, முதல் நாளே நான் காட்டுக்கு போவேம்மா, அந்த காட்டுல போய் அதை பறிச்சிட்டு வருவேன். அப்ப அந்த பூ பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மஞ்சள் தங்க நிறத்தை ஜொலிக்கும். உண்மையிலேயே அந்த பாட்டி கிட்ட நான் அவங்க கேட்கிற காசையும் கொடுத்துட்டு அங்க பக்கத்து கரும்பு ஜூஸ் கடை இருக்கும், அதையும் நமக்கு அவர்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை அவங்க விற்கிறாங்க. அதே மாதிரி தூதுவளையும் தளிக்கு, திருக்கல்பிள்ளை பொங்கல் பூ, பொங்கல் வரும்போது கட்டாயம் நீங்க அந்த பிள்ளையை பாருங்க. அது சிறுநீரகத்தில் கரைக்கக்கூடிய ஒரு அது நெல்லிக்கனி. அது நமக்கு இல்லை, இப்பவும் நமக்கு இருக்கு. தினம் ஒரு நெல்லிக்கனி உண்டால் எவ்வளவு இருக்கு. அதனால அதை கடிச்சு சுவை ஒரு 2 நாள், அந்த சுவையே சுவை அற்புதம். அதே மாதிரி நமக்கு இந்த திருக்கடு அதாவது பர்பிள் நிறத்துல ஒரு பூ பூக்கக்கூடியது நித்திய கல்யாணி. அந்த பூ அது பிபியும் குறைக்கும், சுகரையும் குறைக்குங்க. நம்ம மன அமைதி கொடுக்கக்கூடிய அந்த செடியில போய் நின்றுட்டு அந்த பூவை பாருங்களேன், அதனுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நமக்கு சுகரை குறைக்கிறது போது நிச்சயமா இதை சின்ன என்ன உபயோகப்படுத்தாததுனால்தான் நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க. சோ நித்திய கல்யாணி நம்முடைய சுகர் கட்டுப்படுத்தும். அடுத்து தேங்காய் பழம், இது தெரியாதவங்களே இருக்க முடியாது, இதுக்கு போட்டோ தேவையில்லை. ஏன்னா தேங்காய் பழம் இளநீர் கொடுக்கக்கூடியது, பூமியில் இருக்கக்கூடிய கழிவு நீரை வாங்கி குடிக்கக்கூடியது. சொல்லுவாங்கல்ல, பிள்ளை கூட அவங்கள பார்க்கலன்னா இளநீர் மரம் வச்சவன் நிச்சயமா அவனுக்கு அது உணவா கொள்வாங்க. அடுத்து பனம்பழம், பனம்பழம், பனங்கிழங்கு, நுங்கு நிறையவே இருக்கு. அடுத்து ஆலம்பழம், ஆலம்பழத்தை யாருமே உபயோகப்படுத்துறது இல்லை. அது வருடத்திற்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய கணக்கில் காய்க்கும். அது ரிஷி அங்க இருக்காருன்னா செழிப்பாக அந்த பழம் மரத்துக்கிட்ட எத்தனை சுத்தி இருக்கும்னு பாருங்களேன். அந்த நீங்க சொல்லும் போதே அந்த ஓசையை கவனிங்க. கிளிகளுக்கு போகக்கூடியது, பறவைகளை சாப்பிட்டு அந்த எச்சத்தை அங்கங்கே தூவும்போது எங்க பார்த்தாலும் வந்திருக்கும். ஆனா பெருகி வர்றது ஏதோ ஒன்றுதான் பெருகி வரும். ஏன்னா அது ஒரு முனிவர் வந்தா எவ்வளவு ஒரு தன்மையோடு இருக்குமோ அந்த அளவுக்கு நிறைய ஆக்சிஜனை நம்பக்கூடியது, நிறைய நிழல் தரும், பறவைகளுக்கு கூடாகும், பறந்து விரிந்து ஆகாயம் அளவில் இருக்க. நம்ம அதை நின்று பார்த்தோம்னா தெரியும், நம்மளுடைய விண் சக்தி அதிகரிக்கும். பழ வகைகள்ல பாத்தீங்கன்னா நாவல், திராட்சை, கருப்பு திராட்சை நம்முடைய சுகர் ரொம்ப 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 கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு 2 பழங்கள். இதுல ப்ளூ ஜோன்ல இருக்கவங்க ஒரு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுவாங்களா, அது ப்ளூ கலர்ல இருக்கும். அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நம்ம ஊர்ல நாவலிலும் அந்த கருப்பு திராட்சையிலையும் இருக்குங்க. அடுத்து பப்பாளி, அது சொல்லடா எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு வகை பப்பாளி. ஒரு பெண் அடைந்த திட்டிலிருந்து அந்த சுழற்சி முடியலைங்களா மென்ஸ் சொல்லுவாங்க, அந்த உபாசத்துல இருந்து அவள் இறக்கும் வரையும் கூட வரக்கூடிய அந்த ஒரு சத்து கொண்ட பழம் பப்பாளி. அதாவது பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய வயிற்று வலி, அடி வயிற்று வலி, அதை தீர்க்கும். அதே கருப்பையில் இருக்கக்கூடிய நோய் தொற்றி ப்ராப்ளம் வராம தடுக்கும்.
அடுத்து முக்கனிகளாகிய மா, பலா, வாழை. இல்ல பப்பாளி வந்து சுகருக்கு ரொம்ப இதுங்க. சுகர் இருக்கிறவங்க தினம் ஒரு 4-5 சாப்பிடலாம். எந்த பழமுமே சாப்பிடக்கூடாதுன்னு அலோபதி டாக்டர் சொல்லுவாங்க. பழமா சுகர்னா தூரமா வச்சிடுங்க. அப்படி இல்லை, பப்பாளி இது எங்க வீட்டுல நான் இயற்கையா விளைவிச்சு அந்த டேஸ்ட் தெரியும். அவ்வளவு இனிப்பா இருக்கும். ஏன்னா நான் நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பழம்ட்டு. கடைகள்ல போகும்போது பெருசு பெருசா நீட்ட நீட்டமா கொடுப்பான். அது கொண்டு வந்த பார்த்தா ஒண்ணு விதை இருக்காது, இல்ல அந்த பழம் சல்லுன்னு இருக்கும், டேஸ்டே இருக்காது. அதை பார்த்து பார்த்து வெறுத்து வெறுத்து நான் நிறைய தேடி அந்த நாட்டு பப்பாளின்னு சொல்லிட்டு 2 வகையா வச்சிருக்கேன். அது போட்டோ இருக்குங்க, ஷேர் பண்றீங்கப்பா. 2 வெரைட்டியும் வெரைட்டியும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள விதைகள் இருக்கு. அவ்வளவு அடுத்து நான் முக்கியமாக அது இல்லைன்னு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால இந்த கீரை செய்யறதா வேண்டான்னுவாங்க. அது என்ன கீரைன்னு தெரியுங்களா? நம்ம வீட்டிலேயே தெருக்கு வீட்டுக்கு வீடு வாசலுக்கு வாசல் இருக்கக்கூடிய மரம் முருங்கை மரம். முருங்கை காய், முருங்கை பூ, முருங்கை பிசின், இப்படி எல்லா வகையிலுமே அது தன்படி வாழை மரம் பயன்படுகிறது. பலம் தரும், மூட்டுக்கு பலம் தரும். என்ன சொல்றேன்னா, அந்த எலும்பு மூட்டுகள்ல இருக்கக்கூடிய மஜ்ஜை சொல்லுவாங்கல்ல, அது தேஞ்சினால சிலருக்கு இந்த கடக்குன்னு ஒரு சவுண்ட் எல்லாம் வரும். அந்த மஜ்ஜையை அடர்த்தியாக்கும், இரத்த நாளம் சீராகும், இரத்த ஓட்டம் சீராகும், ரத்தத்திலே புது அணுக்கள் உற்பத்தி ஆகும். ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு குறையும். சுகர் இருக்கவங்களுக்கு இயற்கையான மருந்து இந்த முருங்கைக்காய், முருங்கை கீரை, முருங்கை விதை. முருங்கை விதை நாட்டு மருந்து கடையில எல்லாமே கிடைக்குதுங்க. நீங்க அதுதான் சொன்னேன் நான், நீங்க போற இடம் நாட்டு மருந்து கடையா இருந்தா நீங்க பூரண ஆரோக்கியத்தோட இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி கல்லீரல், கணையம் அதனுடைய இயக்கத்தை தூண்டி அந்த இன்சுலின் சுரப்பை சீராக்கும். உடல் சோர்வு வராது, நல்ல பிரிஸ்கா இருப்பீங்க. நோய் எதிர்ப்பு தன்மை கொடுக்கக்கூடியது. இதுல வந்து பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நிறைய பேர் அயனும் பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்டும் சாப்பிடுவாங்க. அதை தவிர்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கூட அதை தவிர்த்துட்டு இந்த 2 சத்துமே, ஜிங்க் சத்தும் நிறைய இருக்குங்க. இது முருங்கைக்காய் பயன்படுத்தலாம். அப்பெல்லாம் பழங்காலத்துல புது மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா அசைவம் சாப்பிட்றவங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும், சைவம் எனும்போது முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் அப்படிதான் கொடுப்பாங்க. அது என்னன்னா அந்த நாட்களில் இருந்தே அவர்களுக்கு உடல் பலம் பெறும். நமக்கு சினிமாவில் தப்பா ஒரே ஒரு சீனை மட்டும் காமிச்சிட்டு அதுக்குதான் அப்படின்ட்டாங்க. அப்படி இல்லை, இதுல இவ்வளவு இருக்கு. என்னன்னா எலும்பு மூட்டு பலம், ரத்த நாள ஓட்டம், ரத்த ஓட்டம் சீர்படுக்கும், அணு உற்பத்தி செய்யும், ஹை பிபி குறைக்கும், சுகர் குறைக்கும், ஒவ்வொரு செல்லுல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே புதுப்பிக்கும். நம்ம தவத்துல சொல்லுவாங்க புத்துணர்ச்சி பெறட்டும், புதுப்பிக்கட்டும் சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த முருங்கைக்காய் கொடுக்கும். கல்லீரல், கணையம் அதை ஆக்டிவேட் பண்ணும். உடம்பு சோர்வு தீரும். நிறைய இருக்கு. அதே மாதிரி கண் பார்வை பெறும். என்னன்னா இது கேரட்ல இருக்கிறத விட பீட்டா கரோட்டின் நிறைய இருக்கு இந்த முருங்கைக்காயில. இந்த கேரட்னு சொன்ன உடனே இங்க ஒரு தகவல் பகிரணும்னு நினைக்கிறேன். நாங்க சமீபத்தில் சென்ற மாதத்தில் ஒரு உழவர் பயிற்சிக்கு போயிருந்தோம். அங்கே அவங்க நிறைய எங்களுக்கு கருத்துக்கள் பகிர்ந்துட்டாங்க. அதுல முக்கியமா ஒண்ணு என்ன சொன்னாங்கன்னா, கேரட் பீட்ரூட் வந்து ஊட்டியில இருந்து வரக்கூடியது. அதுல உற்பத்தி செய்யக்கூடிய நாளில் இருந்தே நமக்கு மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ற வரைக்குமே அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ். ஏன்னா அது குரோத் அப்பதான் வரும். செடி வர்றதுக்கும் பூச்சியை தடுக்கிறதுக்கும் மருந்துகளாக தெளிச்சு தெளிச்சு நல்ல குரோத் வரும். நீங்க வேணா வீட்டுல வச்சு பாருங்களேன், அது அவ்வளவுக்கு பெருசாவே வராது. என்னதான் வெதர் அங்க சில் வெதர் இருந்தாலும் இதெல்லாம் இந்த கெமிக்கலால வளர்ந்து வருது. மார்க்கெட்டிங்க்கு வரும்போது
நம்ம கைக்கு ஃப்ரெஷ்ஷா வரணுன்றதுக்காக அப்போது தெளிக்கக்கூடிய கெமிக்கல்ஸும் வருது. இதுல முக்கியமா என்னன்னா, நாம கூட அதை நம்ம அந்த கொரோனா டைம்ல எப்படி காய்கறி எல்லாம் யூஸ் பண்ணமோ கழுவி மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி வச்சு அதை ஓரளவுக்கு தவிர்த்துலாம். ஆனா இந்த பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் அங்கே அந்த குடும்பத்துல செக் பண்ணிருக்காங்க. ஒரு 30 பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தா அவங்கள 15 பேருக்காவது கேன்சர் வந்திருக்கு அப்படின்ட்டு. அது ஏன் காரணம்ன்ட்டு அவங்க ஆராய்ச்சி பார்க்க, இது செய்தித்தாளில் வந்து செய்தி, உண்மையான செய்தி என்பதை அவர்கள் எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்ப நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நிறைய பேரு ஏபிசி ஜூஸ்ன்னா நம்ம குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறான், நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு நம்ம இயற்கை வைத்தியர் அவர் சொன்னாரு, இந்த காலத்து மம்மியெல்லாம் டம்மின்றாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம புரிந்து என்ன தேடல், நம்முடைய தேடல் இயற்கையை நோக்கி தேடலில் பயணமாக இருக்க வேண்டும் என்பதை தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். அன்பு உள்ளங்களே, நீங்க தயவு செய்து இயற்கை உணவுகளை தேடி அப்படி இல்லையா நீங்க பயிரிடுங்க. இல்லைனாலும் நம்ம கொரோனா டைம்ல எப்படி அந்த கீரைகள்லாம் யூஸ் பண்ணோம் அதே மாதிரி ஓரளவுக்கு நாம பயன்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொன்னு வெண்பூசணி என்றதுமே நமக்கு ஆயுத பூஜைக்கு அம்பாசடர் ஆக்கிட்டாங்கன்னு தான் வெண்பூசணியை பற்றி தோன்றுகிறது. அதனுடைய பயன் என்ன என்று அறிஞ்சாங்கன்னா நிச்சயமாக கட்டி பிடிச்சி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க. இவ்வளவு பயன்கள் வச்சுக்கிட்டு இருக்கு. அது உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதுல நிறைய இருக்குங்க. அதுல விட்டமின் ஏ, பி, சி, கால்சியம், பொட்டாசியம், அயன், பாஸ்பரஸ், நார்ச்சத்து இன்னும் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு இதுதான். நீர்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் எடை குறைக்கும், வயிற்று பூச்சிகளை அடியோடு அழிக்கும், நம்முடைய உடல் நச்சு கழிவு அத்தனையும் நீக்கும், ரத்தத்தை சுத்தம் செய்யும். அல்சர் இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த வெண்பூசணி ஜூஸ். அதே மாதிரி நெஞ்சு எரிச்சல், வயிற்று எரிச்சல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் குணமாக்கும். உடல் ரொம்ப குளிர்ச்சி தரும். காலையில வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் ஜூஸ், நீங்க எதையுமே அதோட சேர்க்க வேண்டாம். அந்த விதை கொட்டையோடு அரைச்சிட்டு, முடிஞ்ச கொட்டை எடுத்துருங்க, அந்த பல்ப்பு மாதிரி இருக்கும், அதை மட்டும் நீங்க போட்டு மிக்சியில வச்சு ஒரு அரை டம்ளர் ஜூஸ் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு 5 நாளைக்கு சாப்பிடுங்க. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தாங்க. எதையுமே நாம தொடர்ந்து எடுத்தோம்னா அது உடம்புக்கு ஒவ்வாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உடல்வாகு. நமக்கு 3 இருக்கு, வாதம், பித்தம், கபம். இந்த வாதம், பித்தம், கபம் எதுன்றத நீங்க இயற்கை மருத்துவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய உடம்பு என்ன உடம்புன்னு அவங்க கிட்ட செக் பண்ணிட்டு உங்க நாடியும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் உணவு முறையை எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நான் ஒரு 50 சொல்லிட்டேன்னா 50மே நம்ம எடுத்து யூஸ் பண்ணணுமான்றது இல்லை. உங்கள் உடம்பிற்கு எது ஏதுவாகிறதோ அதை நீங்கள் தெரிவு செய்யணும். ஒரு இயற்கை மருத்துவற்ற போறீங்க, உங்க உடம்பு வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பான்னு பார்த்துட்டு அதற்கேற்ற, இப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் வேற வேற விதமான உடம்பு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? இது சிறுநீரக கல்ல கூட வெண்பூசணி சிறுநீரக கோளாறு, அந்த சிறுநீரக தொற்று, அதே மாதிரி மூலம் குணப்படுத்தும். சிலருக்கு யூரின் போகும்போது எரிச்சலா வரும், அதுவும் வராது. இரத்த ஓட்டம் சீராகும், இதயம் பலம் பெறும், இதய அடைப்பு வராது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? யார் பார்த்தாலும் திடீர்னு ஹார்ட்டை பிடிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் வராம தடுக்கக்கூடியது வெண்பூசணி. இதை கொண்டு போய் தெருவுல உடைக்கிறாங்களேன்னு அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசு அடைச்சிக்கும். அமாவாசைக்கு இந்த வெண்பூசணியும் அகத்திக்கீரையும் படுற பாடு பாவம். அதுக்கு வாய் இருந்தா நம்மளை திட்டி தீர்த்திடும். அதே மாதிரி அந்த திருஷ்டிக்கு உடைக்கிறது இல்லாம நடு ரோட்ல உடைச்சிட்டு எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. தயவு செய்து அன்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா நீங்க சொல்லுங்க, உடைக்காதீங்க பூசணியில, இதுல இவ்வளவு பயன் இருக்கு. அப்படி என்ன திருஷ்டி? ஒரு எலுமிச்சம்பழத்தை சுத்தி போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் கூட ராஜகனிங்க, அதுல இருக்க ஒரு சத்து தெரிஞ்சாங்கன்னா அதையும் கூட உடைக்க மாட்டாங்க. சுத்தியே வேண்டாம்பா, வெறும் கற்பூரத்தை ஆரத்தி காமிச்சிட்டு பொண்ணு, இதெல்லாம் செஞ்சாலே உனக்கு திருஷ்டியே வராது அப்படின்னு சொல்லலாம். எலும்பு பலம் பெறும், நரம்பு பலம் பெறும், மாதவிடாய் கோளாறுகளாகிய வெள்ளைப்படுதல், உதிரப்போக்கு இதெல்லாம் சீராக்குங்க இந்த வெள்ளை பூசணி. அடுத்து இன்னொன்னு, நம்ம தக்காளின்னு சொல்றோம் இல்லையா, தக்காளியை விட தக்காளி ஓரளவுக்கு பெரிய சைஸு, அது கூட இப்ப ஹைபிரிட் ஆயிப்போச்சு, நாட்டு தக்காளி கிடைக்கிறது இல்ல. இன்னொன்னு இருக்குங்க, ஒரு மந்திரம் போட்டா மாதிரி சொடக்கு தக்காளி. யாருக்கெல்லாம் தெரியும்? கொஞ்சம் சாட்ல
ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சொடக்கு தக்காளி யாராவது கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொடக்கு தக்காளி அதனுங்க சொடக்கு. அது ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி, அதுக்குள்ள ஒரு குட்டி இருக்கும். அதை இதை டச் பண்ணோம்னா, நாங்களாம் ஸ்கூல் டைம்ல அதை போய் விளையாடுவோம். இப்போ தெருவுக்கு தெரு இருக்குங்க. அது எல்லா இடத்துலயும் நீங்க தேடி போகணும்னு சொன்னது அதுக்குதான். எல்லா இடத்துலயும் இருக்குங்க. அந்த குட்டி தக்காளிக்குள்ள எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள், அதுல விட்டமின் சி நிறைய இருக்குங்க. ஒரு நிமிஷம், சாட்ல யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா பாக்குறேன். யாருமே இல்லை, யாருக்குமே தெரியல பாவம். ஜானகி, முருகேஸ்வரி இவங்கெல்லாம் கொஞ்சம் பழைய, என்னைய மாதிரி பழைய ஆட்கள் நினைக்கிறேன். நாங்கெல்லாம் ஸ்கூல் டைம்ஸ்ல சொடக்கு தக்காளியில உடைச்சி உடைச்சி சாப்பிடுவேன். கனகராணி, எனக்கு ஸ்கூல் டைம் ஞாபகம் தான் வருது. கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம். அதுல எவ்வளவு சத்து இருக்குன்னு அப்பெல்லாம் தெரியாதுங்க. இப்ப இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது, ஓஹோ இதுதான் நமக்கு நல்ல உடம்பு கொடுத்துருக்கு போல் இருக்கு அப்படின்னு தோணுது. பொட்டாசியம் இருக்கு, பாஸ்பரஸ், கால்சியம், அயன், சாம்பல் சத்து, புரோட்டீன், கால்சியம், மெக்னீசியம். இந்த சின்ன தக்காளிக்குள்ள எவ்வளவு இருக்கு பாருங்களேன். நம்மளுடைய அனிமியா போக்குங்க இது. ரத்த சோகை தீரும். அயன் நிறைய இருக்கிறதுனால இந்த ரத்த செல்களை புதுப்பிக்கும், புது ரத்த உற்பத்தி செய்யும், உடல் முழுவதும் ரத்தத்தை சுத்தம் செய்யும், கல்லீரலில் உள்ள கழிவுகளை நீக்கும், டாக்ஸின்ஸை நீக்கும். அதே மாதிரி கல்லீரல் புதுப்பிக்கப்படும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு வீக்கம், கல்லீரல் வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன ஒரு செலவே இல்லாததுங்க. இது இன்னும் கேட்டீங்கன்னா, நம்ம தெருவோரங்கள்ல நீங்க தேடி போங்க, போகும்போது செடிகள் இருந்தா கொண்டு வந்து வீட்டுல தொட்டியில வைங்க. அதுக்கு பெரிய மெயின்டெனன்ஸே இல்லை. சும்மா தொட்டியில வச்சு விட்டா போறோம், நிறைய வரும். எங்க வீட்டை சுத்தி இப்ப நான் அதை தான் வச்சிருக்கேன். ஏன்னா யாராவது கேட்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. குட்டி குட்டி பசங்க எல்லாம் அழகா கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. இவ்வளவு பயன் இருக்குங்க அதுக்கு. நம்முடைய நரம்பு மண்டலம் சீராகும். விட்டமின் பி, B1, B2, B6 அப்படின்னு இருக்குங்க. இது வந்து மூட்டு வீக்கம், நரம்பு வீக்கம் இதெல்லாம் தீர்க்கும். மூளை செயல்பாடை தூண்டும், கண் ஆரோக்கியம் பெறும், ரத்த ஓட்டம் சீராகும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். இப்ப எல்லாருக்குமே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஞாபக சக்தியே இல்லைங்க. எதை எங்க வச்சுமே தேடிட்டே இருக்கோம் எல்லாருமே. இம்யூனிட்டி பெருகும், நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் கட்டுப்படும், கெட்ட கொழுப்பு நீங்கும், இதயம் பலம் பெறும், எலும்பு பலம் பெறும். எல்லாத்துக்கும் மேல நமக்கு ஜெனட்டிக் ஹெரிடிட்டியா வரக்கூடிய சுகரை தடுக்கும் தடுக்கும் தடுக்கும். ஸோ இத போய் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா இனிமே தேடி போங்க. உங்க செடி வீட்டுல ஏன்னா நான் நிறைய வச்சிருக்கேன், காயும் காய்க்குது. அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம் வருது. நீங்க தேடுங்க. ஏன்னா நமக்கு மருந்து மாத்திரை, என்ன சொல்றது, ஹாஸ்பிட்டல், கோயில், சினிமா தேட்டர் இப்படிதான் போக நேரம் இருக்கே தவிர இந்த இயற்கையை தேடுறதுக்கு நேரம் இருக்கான்னா நிச்சயமாக எல்லார்கிட்டயுமே இருக்காது. கத்திரிக்காய், முருங்கை, வெள்ளை பூசணி சொல்லிட்டேன். அதே மாதிரி மஞ்சள் பூசணியும் ரொம்ப அற்புதமான ஒரு காய். சுரைக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் கொத்தவரங்காய். கொத்தவரங்காயில இருக்கு பாருங்க கொத்து கொத்தா சத்துக்கள். அதுவும் சுகர். இப்ப இன்னைக்கு நான் இருக்கிறதுல நிறைய சுகர். இப்ப எது உங்களுக்கு ஏதுவாகிறதோ அதுதான் திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன். உங்கள் உடம்புக்கு எது ஏற்றுக்கொள்கிறதோ ஒரு நாள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க. அது ஒத்துக்குச்சுன்னா அடுத்த நாள் தொடருங்க, அடுத்த நாளும் தொடரும். 3 நாள் பார்த்துட்டு உங்களுடைய சுகர் லெவல்ல நீங்க இப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. பிளட்ல போயிட்டு எவ்வளவு சுகர் இருக்குன்னு பார்த்துட்டு இதை பயன்படுத்திட்டு வாங்க. 3 நாள் இதை பயன்படுத்துங்க, கொஞ்சம் கேப் விடுங்க, அடுத்த ஒரு 3 நாள் பயன்படுத்தி. இதுல முக்கியமா சுகர் சுகர்னு ஊரெல்லாம் பேச்சு இதேதான். என்ன இதுல இவங்க மெயினா தப்பு பண்றாங்கன்னா, மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் ஆகல, இன்சுலின் போட்டாலும் எத்தனை யூனிட்ஸ் போட்டாலும் கண்ட்ரோல் ஆகல. 7 வருஷமா போடுறேன், 10 வருஷமா போடுறேன், 15 வருஷமா போடுறேன்றாங்க. இது ஏன் நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, என்னுடைய கணவர் 20 வருஷமாக மாத்திரை எடுத்து அவர் கடைசியில நோய்வாய்ப்பட்டு படாத பாடுபட்டு இருந்தார். அந்த இது யாருக்கும் வரக்கூடாதுன்னு அதற்கு அடுத்து என்னுடைய தேடலாக இருந்ததுதான் இந்த இயற்கையை பற்றிய தேடல். இன்னைக்கு விவசாயத்துல நான் முழு மூச்சா ஈடுபட்டிருக்கேன். என்னுடைய மற்ற வேலைகளை விட்டு தினம் காலை 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் இந்த இயற்கையை நோக்கிய பயணம் தான் என்னிட்ட இருக்கும். அதனால ஏன்னா தெரியாம விட்டுட்டோம், இனி அடுத்து வர தலைமுறைக்காவது நாம சொல்லிட்டு போவோம் அப்படின்ற ஒரு தேடல்ல தான் எனக்கு இவ்வளவு ஒரு இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
கொத்தவரங்காய் வந்து நமக்கு இந்த நரம்பு பிடிப்பு சொல்லுவாங்கல்ல, அடிக்கடி இந்த கால்ல எல்லாம் நரம்பு பிடிச்சுக்கும் நிறைய பேருக்கு. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அந்த கொத்தவரங்காய் பயன்படுத்துங்க. கை கால் நடுக்கம் தீர்கிறது. உடம்பு தளர்வா இருக்கு, எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்குன்னுவாங்க. சில சமயம் சிலருக்கு ஆடும், அப்படியே நடுக்கம் வரும். இதெல்லாம் குறைக்கும். அது மாதிரி கொலஸ்ட்ரால் குறைக்கும். உடல் வெப்பம் தணியும், குளிர்ச்சி தரும். சுகர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஏன்னா இதை நான் சாப்பிட்டு அனுபவிச்சு 2 வருஷமா தொடர்ந்து, முதல்ல காய்கறி கடைக்கு போனேன்னா நான் கையை தொடக்கூடிய காய் கொத்தவரங்காயா தான் இருக்கும். ஏன்னா தினமுமே 4 காய் மென்னு சாப்பிடுவேன். காலையில ஒரு தடவை டிஃபனுக்கு முன்னாடி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி. ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு தான். காலையில பழமா சாப்பிடுவேன். சில ஒரு நாட்கள் மட்டும்தான் டிஃபன் எடுத்துக்கிறது. இரவு பழம் தான் கட்டாயமா. ஸோ இந்த ஒரு வேளை 2 காலையிலயும் மதியமும் சாப்பிடுவேன். தோல் வியாதி குணமாகும். மூச்சு திணறல் வராது கொத்தவரங்காய் சாப்பிட்டீங்கன்னா. இப்போ நமக்கு இந்த காய்கள்லாம் பாருங்களேன், ரத்த அணுக்கள் பியூரிஃபை பண்ணுது, புது ரத்தம் பெருகுது, இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதை விட்டுட்டு காய்கறிகளையே நம்ம மருத்துவம் இருக்குங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உடம்புக்குள்ள. நீங்க அடுத்து காய்கறிகளை தேடி தேடி பறிச்சு வாங்கணும். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ, எந்த உணவு ஒத்துக்குதோ அதை சாப்பிடுங்க. ஆனால் இது வெறும் இந்த மூலிகைகள், காய்கறிகள் மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி புது ரத்தத்தை பெருக்கும், ஆக்சிஜன் லெவலை நமக்கு பெருப்போம். அதே மாதிரி உப்பு, யூரிக் ஆசிட் சொல்லுவாங்க, அது அதிகமா இருக்கு இல்லைங்களா, அதை கட்டுப்படுத்தும். தினமுமே சாப்பிடலாம். இப்போ இவ்வளோ சொல்லிட்டேன் நிறைய. அந்த சின்ன சின்ன டப்பாக்களில் நாமும் விவசாயிகள் ஆகலாம்னு சொல்லிட்டு சில நம்முடைய அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடியதை வச்சு நாம சிலத முளைக்கட்டிய தானியங்களை பயிரிடலாம். முதல்ல இதுல வெந்தயம் இருக்குங்க. வெந்தயத்தை ஒரு நாள் இரவு ஊறி போட்டு மறுநாள் நீங்க தண்ணியை வடிகட்டி பார்த்தீங்கன்னா அதுல சிறு முளை தோண்டி இருக்கும். அந்த முளைப்பு திறன்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகம். அது என்னென்ன வேலை செய்யுதுன்னா மாய மந்திரத்தை செய்யுதுங்க நம்ம உடம்புல. அது என்னன்னா முதல்ல சுகர் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அதையும் நான் தினமும் எடுத்துக்கிறேன். என்னுடைய நண்பர்களுக்கும் நான் சில சமயம் கொடுக்கும்போது ஆச்சரியப்படுவாங்க, என்னம்மா இது கசக்கவே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ இனிப்பா இருக்கும், அது லேசான கசப்பு தான் இருக்கும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் குறைக்குதுங்களா, மலச்சிக்கல் தீருங்க. அந்த சிறுகுடல்லையும் பெருங்குடல்லையும் ஒரு சாஃப்ட் தன்மை உருவாக்கி, நீர்த்தன்மையை உருவாக்கி கழிவு சுத்தமாக வெளியேறும். நாம் உணவுன்னு பேசும்போது நல்ல தரமான உணவு, அந்த உணவு தட்டுல வச்சுட்டு அதை பார்க்கணும். ஒரு நிமிடம் பார்த்து அதில் உள்ள சுவைகள் எல்லாம் நாவில் ருசிக்க வேண்டும். பார்க்கும்போதே உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்கும். அப்போ உங்களுக்கு தயாராயிடுச்சு. பசி எடுத்து சாப்பிடணுன்றது முதன்மை கருத்து. நீங்க பசி எடுத்து தட்டில் சோறு வைத்து நெய் சேர்த்துக்கணுங்க. நிறைய பேர் எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, நெய் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அது மிகவும் தவறான புரிதல். தயவு செய்து ஒவ்வொருவரும், வயதானவர்கள், ஒரு 2 ஸ்பூன் நெய்யாவது காய்ச்சி சுடு சாதத்துல போட்டு சுண்டைக்காயை சாப்பிடுங்க. அதாவது நமக்கு அப்பெல்லாம் பெரியவர்கள் எப்படி வச்சாங்கன்னா, அறுசுவையுடன் கூடிய உணவு, தினம் ஒரு துவையல் அப்படின்னு வச்சாங்க. அறுசுவையுடன் கூடிய உணவை நீங்கள் உண்ணும் போது மெதுவாக நன்றாக மசித்து வாயிலேயே அது முழு ஜீரணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் வெறும் நீராக உள்ள போகணும். உள்ள போகும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண நீர்கள் தயாராக இருக்கும். இந்த சுவையை இங்க உணரும் போதே அங்க ஜீரண நீர் தயாராயிட்டு அங்கும் உங்களுக்கு லேசாக அரைப்பட்டு வயிற்றுல தான் ஜீரணம் நடக்கிறதுன்னு இல்லை, சிறுகுடலுக்கு போய் 1 மணி நேரம் இருந்து அங்கே ஓரளவு என்ன சொல்ற சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அடுத்து பெருங்குடலுக்கு தான் போகுது. பெருங்குடலில் 3 மணி நேரம் இருக்குங்க அந்த உணவு. முழுமையாக அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு நீரெல்லாம் விலக்கி அங்க தேவையான சத்துக்கள் எடுக்கப்பட்டு, அதுலதான் சொல்லுவாங்க அந்த கட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும். பெருங்குடலை பாதுகாக்கக்கூடிய நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. நீங்க மருத்துவர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை இயற்கை மருத்துவர்கள்கிட்டையும் கேளுங்க. அந்த பெருங்குடலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய ரிலேட்டிவ் இப்ப 2 நாளா ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு அந்த மலக்குடலில் மலம் தேங்கி அந்த மலக்குடலே பல்ஜ் ஆகி போச்சுங்களாம். ஒன்று அதை கட் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா வெடிச்சிரும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல
நேற்று செய்தி அவர் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம், அவங்க சரியில்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால கழிவுகள் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மருத்துவரிடமும் நாம் செல்லும்போது முதலில் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு மலம் சரியா போகுதா, சிறுநீர் சரியா போகுதா? ஸோ ஓரளவுக்கு இதுதான் நாங்க இயற்கை மருத்துவங்களை தேடி தேடி போறோம். ஏன்னா நமக்கு தெரியாது எப்படி இருக்கணும்ன்ட்டு. ஸோ சரியான ஒரு வழிகாட்டுதல் படி, ஒரு வழிகாட்டியாக ஒரு ஆசிரியர்களுக்கிட்ட போனோம்னா, இப்படி இருந்தாக்கா உங்களுடைய உடலும் உள்ளமும் கணக்கணும், உடல் கழிவுகள் நீங்கும். So, இந்த ஒவ்வொரு உறுப்புகளிலும் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கும் என்பதை நமக்கு முறையாக சொல்லி தருவார்கள். நாம அந்த முறைப்படி நாம அதை பயன்படுத்தலாம். அந்த முளைக்கட்டிய தானிய பயிர்கள், வெந்தயத்துல விட்டமின் டி இருக்குங்க. அதே மாதிரி பாசி பயிரில இருக்கு. பாசி பயிரையும் முளை கட்டி சாப்பிடலாம். அது ரெண்டே நல்ல முளை கட்டி வந்துடும். அதே மாதிரி கொள்ளு, கொள்ளு குதிரைக்கு தான் சொல்லுவாங்க. கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னுவாங்க. இளைப்பாக இருக்கிறவங்களுக்கு, இளைச்சவனை சாப்பிட்டானா நல்லா குண்டாவான். கொழுப்பா இருக்கிறவன், கொழுத்தவனுக்கு குண்டு குண்டா இருக்கவங்களுக்கு இந்த கொள்ளு சாப்பிடலாம். ரசம் வச்சு சாப்பிடலாம், வேக வச்சு சாப்பிடலாம், துவையல் அரைச்சி. கொள்ளு தொகையெல்லாம் அல்டிமேட்டுங்க. அது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். கொள்ளு தொகையில் சாப்பிடலாம். குதிரைக்கு மட்டுமே இல்லை, குதிரைக்கு பலம் தரக்கூடிய அந்த கொள்ளு தொகையில் நமக்குமே பல விதங்களில் பலம் தரும் என்பதை உணர வேண்டும். டைம் இருக்கான்னு தெரியல. அப்புறம் நமக்கு இது இந்த கொள்ளு சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு வைக்குது. குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, மலச்சிக்கல் நீக்கும், குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும், இதய பிரச்சனைக்கு மிகச்சிறந்த மருந்து கொள்ளு. அதே மாதிரி இம்யூனிட்டியை பெருக்கும், வேற தொற்றுக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அது இவ்வளவு நன்மைகள் தெரியாம நமக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில விற்கக்கூடியது இந்த கொள்ளு தாங்க. அதே மாதிரி கொண்டை கடலை, அதையும் முளைக்கட்டி சாப்பிடலாம், மூக்கடலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிலக்கடலை, அதையும் நீங்கள் இப்போ சுண்டல் சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வெறுமனே எடுத்து கழுவி சுண்டல் செய்து சாப்பிட்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு அந்த பருப்புகளையும் நீங்க ஊற வச்சு முளை கட்டி சுண்டல் செய்து சாப்பிடும் போதுதான் அது முழு பலனும் நமக்கு வரும். அதே மாதிரி இந்த புதினா, கொத்தமல்லி இணைப்போடு இருக்கக்கூடிய சிலதெல்லாம் சொல்றேன் பாருங்களேன். சுக்கு, மிளகு, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இப்படி இதையெல்லாம். கருவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா சுகரே வராதுங்க உங்களுக்கு. இவ்வளோ இருக்கு நமக்கு சுகர் வராததுக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு நாம எதையோ சாப்பிட்டு சுகரை பெருக்கிக்கிட்டு, இந்தியாவில இப்ப கணக்கு எடுத்தீங்கன்னா உலக அளவிலே முதலிடம் சுகருக்கும் கேன்சருக்கும் முதலிடமாக இருக்கக்கூடியது இந்தியா தான் என்ற ஒரு ஆய்வு அறிக்கை, மருத்துவ ஆய்வு அறிக்கை சமீபத்தில் வெளிவந்தது. தயவு செய்து இந்த இயற்கை நம் பகுதியில் விளையக்கூடிய அனைத்து காய்கறிகளையும் தினம் ஒரு காய்கறின்னு சாப்பிடலாம். அறுசுவை உணவா சாப்பிடலாம். ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. அதே மாதிரி தினம் ஒரு துவையல் என்பது கருவேப்பிலை துவையல் முதன்மையாக இருக்கட்டும். அது நமக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அயன் நிறைய இருக்கு. நிறைய பேர் நான் பார்த்திருக்க விருந்துகள்ல கூட கருவேப்பிலையையும் மிளகுகளையும் பொறுக்கி எடுத்து இலையில ஓரமா வைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து இனி நீங்கள் அந்த கருவேப்பிலை எவ்வளவு சத்து இருக்குன்னு முடிஞ்சா தேடி பாருங்க, இல்ல கருவேப்பிலை மென்னு சாப்பிடுங்க. ஒரு நகைச்சுவை படத்துல விசு, ஒரு பழைய படம், அதுல ஒருத்தர் கரப்பாம்பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னு வேணும்னே அவரை கிண்டல் பண்றதுக்காக கரப்பாம்பூச்சி விழுந்துச்சுன்னு இவர் விசு வருவார். அவர் தான் அந்த கேட்டரிங் பாத்துக்கிறது. அடடா இது கருவேப்பிலடா சொல்லிட்டு டபக்குன்னு வாயில போட்டு மென்னுடுவாரு அவர் எதிர்க்கவே. அது ஆக்சுவலா கருப்பாம்பூச்சி தான். அவருக்கு பயம் வரக்கூடாதுன்ட்டு இவர் மென்னுவாரு. அது மாதிரி கருவேப்பிலையில நிறைய சத்து இருக்குங்க. தினம் அதாவது ஒரு நாள் 6 நாள் சொன்னேன்ல, 6 நாள் 6 துவையல். ஒரு நாள் கருவேப்பிலை, ஒரு நாள் கொத்தமல்லி, ஒரு நாள் புதினா, ஒரு நாள் இஞ்சி தொகையல், இன்னொரு நாளைக்கு கொள்ளு தொகையல். வெறும் இஞ்சி தொகையல் சாப்பிடுங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ 6 நாளுக்கு 7 நாள் என்பது இன்னொன்று நாள் இந்த கலந்து இந்த நம்ம எங்க பாட்டிமாலாம் சொல்லுவாங்க, பழைய சாதத்துக்கு இந்த பருப்பு தொகையல்னு ஒன்று வைப்பாங்க. அட்டகாசமா இருக்கும். இங்க செஞ்சிருந்தவங்களுக்கு அதனுடைய சுவை தெரியும். சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த மசாலா பொருட்கள் போடுறோம் இல்லைங்களா, சீரக நீர் சொல்றேன். இப்போ துவையல் சொல்லிட்டேன்னா அடுத்து நீர் சொல்றேன் பாருங்க. தினமும் நாம பழகக்கூடிய நீர் 6 விதங்கள்ல பிரிச்சுக்கலாம். ஒரு நாள் சோம்பு நீர், ஒரு நாள் சீரக நீர். சீரகம் அகத்தை சீர் செய்யும், சோம்பும் அகத்தை சீர் செய்யும். ஏன்னா இது சின்ன இது சொல்லுவாங்க, பெரிய
சீரகம், பெருஞ்சீரகம், சிறு சீரகம் சொல்லுவாங்க. ரெண்டுமே அகத்தை சீர் செய்யக்கூடியது. ஒரு நாளைக்கு பட்டை நீர், இது லேசா தண்ணி சுட வச்சுட்டு அதுல கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நீங்க பாட்டில வச்சுட்டு தினம் அதை பருகி வரலாம். இன்னொரு நாளைக்கு நம்ம இந்த கேரளா வாட்டர் ஒன்று சொல்லுவாங்க, பதிமுக நீர் சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒரு நாளைக்கு இஞ்சியை கொதிக்க வச்சுட்டு அந்த சுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், அது ஸ்வீட் கலந்து சாப்பிடலாம். அதாவது ஒன்றுச்சுன்னா சீரகம், சோம்பு, பட்டை, நாங்க துளசி இலை போட்டும் சில நாள் சாப்பிடுவோம். ஒரு நாள் கற்பூரவள்ளி இலை போட்டு, அது நிறைய பேருக்கு பிடிக்காது, பிடிச்சவங்க சாப்பிடலாம். ஓகேங்களா. அடுத்து இந்த சீரகத்தையும் சோம்புமே நாம செடியா வளர்க்கலாங்க, அந்த சின்ன சின்ன தட்டுகள்ல போட்டு. ஏன்னா இது ஒரு 5 நாள் 6 நாள்லயே அது அழகா வந்துடும். அது உடனே யூஸ் பண்ணோம்னா அதுக்கு அவ்வளவு அபரிமிதமான சத்து இருக்குங்க. அடுத்து இது எல்லாமே நமக்கு அந்த சோம்பு குடிநீர் கொழுப்பை கரைக்கும், ஜீரண மண்டலம் பலப்படும், உடல் எடை குறைக்கும், முக்கியமா மலச்சிக்கல் தீரும். திருப்பி திருப்பி ஏன் மலச்சிக்கல்னு சொல்றேன்னா, எனக்கு இது நான் பயன்படுத்துறதுனால தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கூட நான் ரெகுலர் ஃபுட்ஸ் ஒரு 2 இயர்ஸாவே கொஞ்சம் இந்த இயற்கை உணவு ஃபாலோ பண்றேன். அப்படி இருந்துமே இந்த என்னுடைய சிஸ்டர்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுருவாங்க. அங்க போயிட்டு எனக்கு இந்த டிராவல் ஃபுட் அலர்ஜி ஆகும், மறுநாளே எனக்கு மலம் கட்டிக்கும். இதெல்லாம் எப்படி தீர்க்கறதுன்றதுக்காக தான் சில இயற்கை வழிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தா சரி நீர் பற்றாக்குறைனாங்க. அதுக்கப்புறம் இந்த சோம்பு நீரையும் சீரக நீரையும் குடிச்சு இப்போ ரொம்ப அற்புதமான கழிவு நீக்கம் வெளியேறதுன்னா அந்த சுகம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரி. அடுத்து அதே மாதிரி அந்த பதிமுகம் தண்ணீர் குடிக்கலாம், ஒரு நாளைக்கு வெட்டி வேர் தண்ணீர் குடிக்கலாம், நன்னாரி, அதிமதுரம் இதெல்லாமே குடிக்கலாம். பெரிய காய்கறி லிஸ்ட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு நாம யூஸ் பண்ணலாங்க. அப்போ அவ்வளோ ஆரோக்கியம் நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்குதான்னு நீங்க பார்க்கணும். ஒரு இயற்கை மருத்துவர்கிட்ட போய் உங்களுடைய உடம்ப செக் பண்ணிக்கோங்க. அலோபதி டாக்டர் கிட்ட போறீங்களோ இல்லையோ, இயற்கை மருத்துவம், இயற்கை வாழ்வியல் சார்ந்த சில கேம்ப் எல்லாம் நிறைய நடக்குது இப்போ, அதுக்கெல்லாம் போங்க. ஏன் நான்லாம் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு தின்னுட்டு கொழுத்தவங்களும் இருக்காங்க, ஒல்லியாவும் இருக்காங்க. நீங்க போய் பாருங்க, அதுக்கப்புறம் அதனுடைய வித்தியாசம் தெரியும். நான் எவ்வளவு தவறான உணவு பழக்கங்களுக்கு நாம் அடிமையாகி இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி பழங்கள் வரிசையில முக்கணிகள் ஆகிய மா, பலா, வாழை, நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ். வாழைப்பழம் மட்டும் எல்லா சீசனுக்கும் கிடைக்கக்கூடியதுங்க. அதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு. அதனால இந்த பழங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைவாக நான் என்ன சொல்றேன்னா, நிறைய கீரை தண்டுகள், அதாவது நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்ல, இந்த கழிவுகளை நாம் எவ்வாறு, இப்போ உடல் கழிவு மட்டுமே இல்லைங்க, காய்கறி கழிவுகள் நம்ம வீட்டில் இருக்கிறது அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவேன், தரம் பிரிக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இயற்கைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதவி என்று தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு இந்த இயற்கை எவ்வளவோ கொடுக்குதுங்க, அது எதிர்பார்க்காம கொடுக்குது. பூமியில இருக்கக்கூடிய தங்கச்சத்தையும் இரும்பு சத்தையும் மேங்கனீசு, துத்தநாகம் அப்படின்னு பல்வேறு சத்துக்களை எதிர்பார்க்காமல் கொடுக்குது. அதுக்கு நாம ஏதாவது ஒரு சின்னதா ஒரு நன்றியாவது சொல்ல வேண்டாம். அதுக்கு இந்த கழிவு மேலாண்மையை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். அதே மாதிரி கடைகளுக்கு போகும்போது தயவு செய்து பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொருவரும் ஒரு 2 சின்ன சின்ன மஞ்சப்பைன்னு அந்த காலத்துல சொன்னாங்க, சிரிப்பா சொல்லுவாங்க. அது என்ன, ஆனா அது ரகசியம் என்னன்னே தெரியாம உணர்க்கும். ஒரு மஞ்சப்பை எடுத்துட்டு போங்க, காய்கறிகளை வாங்குங்க. முடிஞ்சா அடிஷ்னலா ஒரு பை எடுத்துட்டு போயிட்டு யாராவது கொண்டு வரலைன்னா கூட அவங்களுக்கு கொடுங்க. ஒரு சின்ன என்ன சொல்லுவோம், கிஃப்ட் கொடுத்தா மாதிரி இருக்கும், நம்ம ஒரு தானம் செஞ்ச மாதிரி கூட இருக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை நிறைய தவிர்த்திடுங்க. இந்த பூமியும் வானமும் நமக்காக அல்லவா? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக என்று ஒரு அற்புதமான பாடலுடன் இந்த மனித இனம் இல்லாமல் இந்த உலகம் முழுவதும் அற்புதமாக ஜீவித்திருக்கும். ஆனால் மற்ற ஜீவன்கள், ஒரு சிறு பூச்சி, அதாவது தேனீயிலிருந்து கூட எந்த ஒரு தாவரமும் இல்லாமல் இருந்தால் மனிதன் ஒரு வாரத்திலேயே அங்கங்க பொட்டுன்னு விழுந்துடுவான். சோ எனவே இயற்கை நமக்காக இன்றைய ஆடம்பரமான சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் ஐடி வேலையை கூட விட்டுட்டு
இயற்கையை நோக்கி பயணிப்போம்னு நிறைய பேரோட நான் ஒரு இணைப்புல இருக்கும்போது பார்த்தா அவங்களும் ஐடி தொழிலை விட்டுட்டு வந்திருக்காங்க. என்னும்போது அப்ப சொல்றாங்க, எவ்வளவு கை நிறைய பணம் சம்பாதிச்சோம், சொத்து சொத்தா இருந்தும், காரு பங்களா எல்லா வசதியும் இருக்கு, ஆனா ஆரோக்கியமும் அமைதியும் மகிழ்ச்சியும் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இயற்கையை நோக்கி பயணிக்கிறார்கள். நிறைய அவங்க மதிப்பு கூட்டு பொருட்களை விற்கிறாங்க. அதே மாதிரி இயற்கை உணவை நோக்கி பயணிக்கக்கூடிய அன்பர்களும் நிறைய பேர் இருக்கிறோம். இது எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் என்பதுதான் நான் உணர்கிறேன். இந்த ஒரு அற்புதமான இயற்கையை நோக்கிய நம்முடைய பயணம் நமக்கு மிக நல்ல பலனை தரும். அதே மாதிரி முக்கியமா ஒண்ணு மறந்துட்டேன், ஆலம்பழம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அத்திக்காய சொல்ல விழுந்துட்டேன். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, அந்த பாடலை கேளுங்க. அதுல அத்தனை காயும் நமக்கு ஆரோக்கியத்தை தரும். அந்த பாடலை கேட்கும்போது ஒரு மன மகிழ்ச்சி தரும். முக்கியமாக நாம் உண்ணக்கூடிய உணவு சத்தான உணவா இருக்க வேண்டும், அளவான உணவா இருக்க வேண்டும், பசித்து உண்ண வேண்டும், அந்த ஜீரணம் நமக்கு உடலிலே சிறப்பாக நடக்க வேண்டும். இது உணவு மட்டுமே இல்லைங்க, நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வேணும். நல்ல தூக்கம், 8 மணி நேரம் தூக்கம் இருந்தால் உங்களுடைய சுகர் டெஃபினட்டா 50% குறைக்கும் என்பது மருத்துவ ஆராய்ச்சிங்க. அதே மாதிரி இன்னொன்னு, சிரிக்கணும். கண்ணாடி முன்னாடி நின்னு சிரிங்க. சிரிக்கிறதுக்கு வெக்கமா இருந்தா கதவை தாள் போட்டுட்டு சிரிங்க. இதுக்கு ஓஷோ அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க. தனியா இருக்கணும்னு விரும்புறீங்களா, விரும்புங்க. அதே மாதிரி தனியா பேசணும்னாலும் பேசுங்க, யாரையா திட்டணும்னா கூட திட்டிக்கோங்க. உங்களுக்குள்ள என்ன தோன்றுதோ, இப்போ ஒரு சிங்கம் பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மை என்ன, ஓன்னு கர்ஜிக்கும். அதுகிட்ட அந்த முகத்தை பாருங்க, அழகா இருக்கும். ஆனா நம்ம முகத்தை பார்த்தா எல்லா டென்ஷனோடவே இருக்கும், ரொம்ப டென்ஷனா இருக்கும், கோபமா இருக்கும், வெப்பமா இருக்கும், நம்ம உடம்பு வெப்பமா இருக்கு. அதையெல்லாம் விட்டு நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டும். நீங்கள் தான் வாழ்க்கை என்பதை ஆஹ் 100% நீங்கள் உணர வேண்டும். நமக்கு மீறித்தான் அடுத்து உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 10 நிமிடம் ஒதுக்குங்கள். காலை மாலை தவம் செய்யுங்கள். அது உங்களுக்கான நேரம், உங்களுடைய சுயநலத்துக்கான நேரம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நல்லா தூங்குங்க, நல்லா சிரிங்க, நல்லா சாப்பிடுங்க, ருசி ருசியா சாப்பிடுங்க, அளவறிஞ்சு சாப்பிடுங்க. நல்ல கழிவு நீங்கணும், உடல் ஆரோக்கியமாக இருப்போம். இந்த நிகழ்விலே கலந்து இந்த சின்ன சொற்பொழிவை இது ஒரு 1% கூட இல்லைங்க நான் சொன்னது, நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படி விருந்து விருந்து போனோம்னா நிறைய இருக்கு. என்ன சொல்ற, 850 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நம்ம இந்தியா தான் நினைக்கிறேன், இந்தியா மட்டுமே இவ்வளவு இருக்குன்னா அப்போ உலகம் முழுக்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க. அத்தனை மக்களும் தோன்றுவதற்கு முன்னதாகவே அவர்களுக்காக படைக்கப்பட்ட இந்த படையல் இங்க உங்க முன்னாடி வாழை இலையில அதி அற்புதமான படையல் இந்த பிரபஞ்சத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி ஆரோக்கியம் பெற வேண்டியது உங்களுடைய கடமை கடமை கடமை. ஒரு பிரபஞ்சத்துக்கான ஒரு பாடல் இருக்கு, அது ரொம்ப என்னை கவர்ந்தது. நம்ம அக்குபஞ்சர் கிளாஸ்ல பாடுவாங்க, அது ஒரு 4 வரி மட்டும் சொல்லிடுறேன். நேத்து ஐயா நம்ம அக்குபஞ்சர் ஐயா கூட பாடினாரு. அது பாடும்போது எனக்கு அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்தது. பிரபஞ்சமே மகாசக்தி, உலகெல்லாம் நிறைந்த பிரபஞ்சமே மகாசக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் கருணையும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். எவ்வளவு அற்புதமான கருத்து செறிவு நிறைந்தது. இந்த பஞ்சபூதத்தில் இருந்து பிறந்தோம், பஞ்சபூதத்தோடு இணைவோம். இந்த இடையிலே நாம் வந்த வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்து அனைவரையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்ந்து அது என்ன சொல்றது, பல்லாண்டு காலம் வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன்.
அன்பர்களே, இவ்வளவு நேரம் நாமும் ஆரோக்கியமாக வாழ்ந்து நம் வருங்கால தலைமுறையையும் ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்காக நாம் மறந்து போன அந்த மூலிகைகளின் பயன்களை எல்லாம் மிக சிறப்பாக எடுத்துரைத்த அருள்நிதி அனார்கலி அம்மா அவர்களை அனைவரும் தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். அனார்கலி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அனார்கலி அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்திருந்தாலும் பத்தாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பர்சன் தான் சொல்லியிருக்கீங்க. அந்த அளவுக்கு எனக்கு உங்களுடைய பயணிக்கிறதுனால தெரியும். எங்க போனாலும் அம்மா வந்து மூலிகைகள் நிறைந்த இதுதான் வைத்தியம் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நிறைய சொல்லிட்டீங்க. அது அவ்வளோ திருப்பி சொல்லணும்னா திருப்பி ஒரு 1/2 hour ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது பருவநிலைக்கு ஏத்த மாதிரி மூலிகைகளை அந்த இறைநிலையே நமக்கு அருளி இருக்கிறது. இதுதான் நன்மணி ஐயாவும் சொல்றாங்க. இப்ப சமீப காலமா எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் வருது. ஆனா நம்ம வீட்டு எங்க பார்த்தாலும் கீழா நெல்லியா இருக்கு. அந்தந்த காலத்துல அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இறைநிலை படுத்திருக்கிறதுங்கிறதான் ஐயாவும் சொன்னாங்க. அம்மாவும் அதுதான் வந்து நிறைய ஒவ்வொரு இந்த மூலிகைகள்லையும் பழங்கள்லையும் காய்கறிகள்லையும் ஓரளவுக்கு அவங்க கவர் பண்ண முடிஞ்சது. இந்த 7:30 மணிக்குள்ள முடிக்கணுங்கிறதால அவங்க வந்து அவ்வளோத்தையும் சொல்ல முடியாது. அவங்க மேக்சிமம் முக்கியமானது எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அந்த தெய்வீக மூலிகைகளான அந்த துளசி, அருகம்புல்லு, அந்த திருநீற்று பச்சளை சொல்லும்போது அந்த மதுரைக்கு போனா அந்த மாப்பிள்ளை ஜூஸ் அப்படின்னு அந்த திருநீற்று பச்சளையில் உள்ள அந்த விதைகளை வச்சு உள்ளதை சொன்னாங்க. அதையும் யாருக்காவது வாய்ப்பு இருந்தா இது பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து அருகம்பல், அதுதான் அந்த காந்த ஆற்றல் அதிகமா இருக்கும் பூமியில். அந்த முதல் ஒரு தாவரம் இல்லைங்களா, அதனால அந்த அருகம்பலுக்கு வந்து அந்த அளவுக்கு காந்த ஆற்றல் இருக்கும். அது வந்து அம்மா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட இது வெயிட் லாஸுக்கு, நம்ம நிறைய அந்த சுகருக்கு தான் எல்லாம் அவங்க சொன்ன எல்லாமே சுகரை குறைக்கும், வெயிட்டு உடல் எடையை குறைக்கும். அதனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மூலிகைகளையே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆவாரம்பூ, அந்த தங்கச்சத்துல இருந்து ஆவாரம்பூ சொன்னாங்க. ஆவாரம்பூ வந்து பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல வரக்கூடிய அந்த வலிக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மீனியை சிறாக்கக்கூடிய அந்த குப்பை மீனி சொன்னாங்க. சீந்தல் கொடி, அது வந்து சாகா மூலிகை அப்படின்னு சொன்னாங்க. ஆடாதொடை சளியை விரட்டும் அப்படின்னாங்க. அனார்கலி அம்மா வந்து எங்க டூர் போனாலும் எங்க வெளியில வந்தாலும் அவங்க வந்து ஆடாதொடை, வெற்றிலை, அப்புறம் மிளகு, சீரகம், இஞ்சி, குப்பை மீனி ஒரு 4 இலை, கற்பூரவல்லி எல்லாத்தையும் அரைச்சு சின்ன 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 ஒரு மிளகுக்கு விட பெருசா அளவுல உருட்டி காய வச்சு எடுத்துட்டு வந்துடுவாங்க. யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் அதை தான் கொடுப்பாங்க. இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்றோம். ஒருத்தருக்கு போற இடத்துல வர இடத்துல அவங்களுக்கு சளி ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க அப்படின்னா அதை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஒரு பொடி, ஒரு சூத்திர பொடி வச்சிருப்பாங்க. அதை சொல்ல மறந்துட்டாங்க. ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம். இதைய வந்து ஒரு கருஞ்சீரகம் நிறைய போட்டு 2 டீஸ்பூன்னா, ஓமம் 1/2 டீஸ்பூன், அந்த வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டு வறுத்து பொடி பண்ணி கொண்டு வருவாங்க. யாருக்கு வயிறு சம்பந்தமான உபசமானாலும் கொடுப்பாங்க. சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கும் அந்த பொடியை தான் அவங்க அதை வந்து எல்லாருமே அவங்க கிட்ட அதை கேட்டு அந்த பொடி கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து இயற்கையோடு நிறைய கத்து வச்சிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்க அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்க அதற்கான ஒரு மூலிகையும் அதற்கான அந்த வைத்தியத்தையும் அவங்க வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சிறு பீளை சொன்னாங்க. நம்ம அந்த தை மாசம் வந்து வீட்டு வாசல்ல கட்டுறோம். அது வந்து இந்த சிறுநீரக கற்களுக்கு கூட சிறப்பான மருந்துன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் நெல்லிக்கனி பத்தி சொன்னாங்க. அறுசுவையும் உள்ள ஒரே கனி வந்து நெல்லிக்கனி. அதை மெதுவா கடிச்சு அந்த அறுசுவையும் நம்ம உணர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கறத சொன்னாங்க. நித்திய கல்யாணி எல்லாமே வந்து பிபி சுகர் குறைக்கும், கேன்சருக்கான மருந்து தான் அந்த நித்திய கல்யாணி. அப்புறம் நிறைய வந்து அம்மா அந்த நாவல் கருப்பு திராட்சை சுகரை குறைக்கும். அதுவும் வந்து கேன்சருக்கான ஒரு மருந்தாக தான் இருக்கு. கருப்பு கலர்ல இருக்கிறது
சொன்னாங்க. பப்பாளியோட பலன்கள் வந்து நெறைய சொன்னாங்க. அது சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பப்பாளி தான் இது அக்குபஞ்சர் தத்துவப்படி பார்த்தீங்கன்னா, பப்பாளி தான் அவங்க அருமருந்தா காலை உணவாக பழங்கள் எடுத்துக்க சொல்லும் பொழுது, பப்பாளி பழம் வந்து மஞ்சள் கலர்ல உள்ளதுனால, அது நில மூலகமான அந்த மண்ணீரலையும், வயிறுக்கும் ஒரு சிறப்பான ஒரு உணவா இருக்கும். அத தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது, நமக்கு அந்த செரிமானம் சரியாகும். செரிமானம் சரியானா, எல்லா நோய்களுக்கும் காரணமே அடிப்படை காரணம் அதுதான். அந்த ஐயா நன்மணி ஐயா இருந்தா வேதாத்திரியத்தோட ஒப்பிட்டு சொல்லும் பொழுது, தேவைகள் 3ல வரக்கூடிய அந்த பசி, தாகத்துல பசி. தேவையை மீறி நம்ம அதிகமா சாப்பிடும்போது தான் அத்தனைக்கும் காரணம் சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த செரிமானம் சரி பண்றதுக்கு இந்த பப்பாளி ரொம்ப உபயோகமா இருக்கும். அது அந்த பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய வலிய குறைக்கும். போன முறை நான் ஒரு வகுப்பு அட்டெண்ட் பண்ணும்போது, அவங்க சொன்னதுல ஒரு அக்குபஞ்சர் கிளாஸ்ல சொன்ன ஒரு தகவல் இப்ப சொல்றேன். பப்பாளியும், அன்னாசி பழமும் கருவுற்ற பெண்கள் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறதுக்கு பதிலா இத சாப்பிட்டா அந்த கரு வந்து ரொம்ப நல்லா வளரும். ஃபோலிக் ஆசிட்டுமே அயர்ன் டேப்லெட்டும் எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா இதுவே எடுக்கலாம். ஆனா நம்ம தவறான புரிதல்னால பப்பாளியும், அன்னாசி பழமும் சாப்பிட்டா கரு கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே நல்ல ஒரு கருவா இல்லன்னா, அது வந்து அது கருக்கலைப்பாகும். மத்தபடி அது வந்து உண்மையிலேயே அந்த ஃபோலிக் ஆசிட்டும், அயனுக்கும் ரொம்ப சிறப்பான மருந்துங்கிற தகவலும் போன முறை எங்களுக்கு வகுப்புல சொன்னாங்க. அதையும் நான் இங்க உங்களுக்காக சொல்றேன். அதுக்கு பத்தி அம்மா வந்து அந்த கேரட்ட பத்தி சொன்னாங்க. அது கேரட்டு, காலிஃப்ளவர் இந்த மாரி எல்லாமே பொட்டேட்டோ இது எல்லாத்துலயுமே நெறைய கெமிக்கல்ஸ் தான் சேர்க்குறாங்க. நம்ம கவனமா இருக்கணும். அத மீறி நம்ம வாங்கி சமைக்கிறதா இருந்தா, அந்த கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு, அதுல ஒரு 1/2 மணி நேரம் நீங்க அத வந்து பயோ என்சைம் இருந்தா, பயோ என்சைமும் ஊத்தி வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். பட் எனிவே தயவுசெய்து குழந்தைகளுக்கு பச்சையா கேரட்ட குடுக்கறத தவிர்த்துட்டு, அட்லீஸ்ட் நம்ம சமைக்கும்போதாவது அதுலருந்து கொஞ்சம் அந்த கிருமிகள்லருந்து தப்பிக்க முடியுமாங்கிறது தெரியல. அதே மாரி அந்த வெண்பூசணி ஜூஸ் சொன்னாங்க. அ அம்மா சொன்னதுல இது எல்லாமே நானும் நெறைய ஃபாலோ பண்றதுனால, எனக்கும் அதனுடைய பலன்கள் வந்து தெரியும். இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிய அ ஃபுல்லா எடுத்துரும் பாடிலருந்து. இந்த பய உணர்வு இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு 21 நாள், 1 வாரம் குடிச்சா கூட அவங்களுடைய அந்த கேரக்டர்லயே வந்து அவங்க ஒரு போல்ட்னஸ் வர்றது தெரியும். இந்த மெனோபாஸ் ஆன மெனோபாஸ் டைம்ல லேடீஸ்க்கு வந்து இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும். கால்சியம் அண்ட் மெக்னீசியம் வந்து டெஃபிஷியன்சி வந்து இந்த வெண்பூசணிய வந்து தோலோட, விதையோட கூட ஒரு 2 வெற்றிலையும் வச்சு அடிச்சு, நீங்க வந்து அத வந்து காலையில வெறும் வயித்துல குடிக்கும் பொழுது, இந்த மெக்னீசியம், கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து சரியாயிரும். இதெல்லாம் வந்து நானே வந்து அனுபவபூர்வமா அடைஞ்ச பலன்கள். அது வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கும் உதவும். இதயம் பலம் பெறும். நெறைய பலன்கள் அந்த வெண்பூசணி ஜூஸ்ல இருக்கு. அ அம்மா சொன்ன மாரி தொடர்ந்து எல்லாத்தையும் எடுக்காம, நமக்கு எது எப்ப கிடைக்குதோ, அந்த மாரி டைம்ல நம்ம வந்து அத எடுத்துக்கலாம். அந்த சொடக்கு தக்காளிலாம் சின்ன வயசுல சாப்பிட்டதுனாலயோ என்னவோ, இத்தனை ஆண்டுகளாகியும் எந்த ஒரு உடல் உபாதைகளோ, எந்த எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நமக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அதெல்லாம் சின்ன வயசுல இந்த ரோட்ல நடந்து போம்போது சாப்பிட்டோம். பறிச்சு இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸா இருந்துச்சு. இந்த காலத்து பிள்ளைங்கள மாரி இல்லாம, அந்த முடக்கத்தான் கீரையில ஒரு காய் வரும். அந்த கீரைய உடைச்சு சாப்பிடுவோம். அது அம்மா முடக்கத்தான் கீரைய பத்தியும் சொன்னாங்க. இப்போ ரொம்ப உடம்பு வலி வருது அப்படின்னா, அந்த முடக்கத்தான் கீரைய ஒரு கைப்பிடி, அது கூட மிளகு, சீரகம் போட்டு 3 டம்ளர் தண்ணிய நீங்க 1 டம்ளரா வத்த வச்சு, கஷாயமா எடுத்துட்டீங்கன்னா, அதான் பாடி பெயின் கில்லர். அ அம்மா வந்து இது போல நெறைய சொன்னாங்க. நேரம் கருதி நானும் அத கொஞ்சம் நிறைவு செய்கிறேன். அ இது எல்லாமே என்னன்னா, நம்ம இவன நாங்க ராஜபாளையம் போனபோது கூட அவங்களும் உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிறது தான் நமக்கு 3 நாளும் அந்த வகுப்புல சொல்றாங்க. நம்ம உடல் வந்து ஒரு 70% நீரால் ஆனது, 30% திடமானது. இந்த 80%ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம ஆல்கலைன் ஃபுட்டா எடுத்துக்கணும். ஆல்கலைன் ஃபுட்னா இந்த காய்கறி, பழங்கள் தான் அந்த ஆல்கலைன் ஃபுட். காரத்தன்மையான ஃபுட்டு. சமைத்த உணவுகள் நம்ம ஒரு 20% 30% தான் எடுத்துக்கணும். மீதி நேரத்துல நம்ம வந்து காய்கறி, பழங்கள் அதிகமா எடுத்துக்கும் பொழுது, நான் மருத்துவமனைக்கே போகாம நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதுல அவங்க சொல்லும்போது, உடலுக்கு ஏற்ற உணவுங்கிறது வந்து காய்கறிகளும், கீரைகளும்.
மனதுக்கு வந்து பழங்கள் சாப்பிடும்போது மனம் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா பழம்ங்கிற போது அது கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போயிருது. பழம்னா அதுக்கு அடுத்து அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்ல. அது அதுக்கு கொடுக்கும் தன்மைக்கு போறனால, அந்த பழங்கள சாப்பிடும் பொழுது நமக்கும் அந்த மாரி ஒரு அ குணம் வரும் அப்டின்னாங்க. முளைக்கட்டிய தானியங்கள் அம்மா சொன்னாங்க. அது வந்து ஆன்மாவுக்கான உணவுகள் அப்படிங்கிறதையும் அங்க எங்களுக்கு ராஜபாளையம் அந்த கிளாஸ்லயே சொன்னாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து எப்பவுமே நார்ச்சத்து, நீர் சத்து நிறைந்ததா இருக்கணும். அதோட நம்ம உடம்ப பலப்படுத்திக்கிறதுக்கு கொழுப்பு, புரதம், மாவுச்சத்து எல்லாமே எடுத்துக்கணும். நமக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய மினரல்ஸ், விட்டமின்ஸ் அதாவது இந்த புதினா, அ கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அதெல்லாமே நம்ம எடுத்துக்கணும். இந்த மாரி அ நமக்கு நம்ம வீட்டு வாசல்ல நம்ம தெரு கடைகளையே கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சே நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழலாம். நெறைய பேர் அத ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்பீச்சும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிறப்பான தகவல்களை குறைத்த அனார்கலி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடன். ஒரு சின்ன தகவல். இப்போ நீங்க அந்த பூசணிக்காய் நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கும்ன்றத, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கும்ன்றத தவறா புரிஞ்சுகிட்டு, திருஷ்டிக்கு மட்டுமே அத யூஸ் பண்றோம். இல்லைங்களா? ஆமா. அதே மாரி வெற்றிலை பயன்களும் நான் சொல்ல மறந்துட்டேன். நேரம் கருதி அது சொன்ன மாரி நிறுத்திட்டேன். அதாவது பழங்களும் நெறைய சாப்பிடணும். நார்ச்சத்து, நீர் சத்து இருக்கணும். அதே மாரி இன்னொரு ரொம்ப முக்கியமான அன்பான வேண்டுகோள் எல்லா அன்பர்களுக்கும். என்னன்னா, நாம பிறந்த நாள், திருமண நாள், பெரியவர்களுடைய நினைவு நாள் அப்படிலாம் என்னும்போது, எங்கேயுமே நெறைய பேருக்கு பொருளா கிஃப்ட் குடுக்காதீங்க. மரம், செடி, கொடியா குடுங்க. அத நீங்க உங்களுடைய ஏன்னா நான் வந்து ஒரு 30 வருஷமா எங்க போனாலுமே என்னோட செடிகளும், விதைகளும் பயணிக்கும். ஏன்னா இந்த பறவைகள் வந்து விதைகளை பரவலாக்குவதில் 100% அவைகள் தான். இப்ப எந்த ஒரு செடி இடுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நானு மவுண்ட் ரோடு போகும்போது பார்க்குறேன், சின்ன பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க சின்னதுல ஆலமரம் இருக்கு, அரச மரம் இருக்கு, பருப்பு கீரை இருக்கு, கீழாநெல்லி எல்லாமே இருக்கு. அப்பதான் நெனச்சேன், ஓ! இந்த பறவைகள் மூலம் இவ்ளோ பண்ணுது. நாம மனிதர்களாகிய நாம் எவ்வளவு செய்கிறோம்ன்றது நம்மகிட்ட ஒரு கேள்வி வச்சுக்கணும். அதே மாரி அந்த இந்த குப்பைகளை தரம் பிரிக்கக்கூடியது சொன்னேன் இல்லையா? அது முக்கியமா நீங்க உங்கள்ல பயன்படுத்துங்க. அதே மாரி விதைகளையே பரவலாக்குவதில் நாம ரொம்ப நான் இந்த பப்பாளி விதையெல்லாம் பார்த்தா எனக்கு எந்த ஒரு சீட பார்த்தாலும் ஒரு தனி ஒரு சந்தோஷம் வந்துடும். இதை எப்படியாவது கொண்டு போய் நம்ம அதே மாரி எங்க தெரு முழுக்க நான் மரமா வச்சுட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அத இது பண்ணிட்டீங்க. 2 வருஷம் அதுக்காக உழைச்சிருக்கேன். ஸோ எனவே எனக்கு காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் அந்த செடிகளுக்கு பார்க்கறதுக்காக இன்னைக்குமே தினம் தினம் ஏதாவது புதிதா செடி நட்டுக்கொண்டே இருப்பேன். அதுவும் அழகா வரும். வந்து எங்க பையன இந்த பக்கமே திரும்ப மாட்டான். "உனக்கு வேற வேலையே இல்ல போன்னுவான்." ஆனா பார்த்துட்டு இந்த பேஷன் ஃப்ரூட்ன்னு ஒண்ணு எங்க வீட்ல கொத்து கொத்தா காய்ச்சி அது ஃபோட்டோ நான் காமிக்கல உங்களுக்கு. அதுல இருக்கக்கூடிய ஜூஸ் சாப்பிடுவோம். பப்பாளியும் இந்த ஒரிஜினல் அதே மாரி கொடுக்காப்புளி பத்தி சொல்ல மறந்துட்டேன். இந்த கொடுக்காப்புளியும் நம்ம ஸ்கூல் டைம் ஞாபகம் தான் வருது. அதுல அவ்வளவு பலன் இருக்குமா. அதுவுமே இந்த சுகருக்கும், பிபிக்கும், நம்மளுடைய உடல் பலத்துக்கும் அந்த கொடுக்காப்புளி கொடுக்குது. அது நெறைய வெரைட்டி இருக்கு. அதுல சிவப்பு வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப மார்க்கெட்டுக்குலாம் போனா நெறைய மார்க்கெட்ல இப்ப எல்லாமே விக்குதும்மா. ஏன்னா இதுதான் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. எல்லா பொருளுமே கிடைக்குது. அதனால நாம தேடி அத வாங்கணும். அந்த கொடுக்காப்புளிய சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்ட் பாருங்க. என்னன்னா, அதுலயும் ஒரு தவறான புரிதல். அது சாப்பிட்டா நெஞ்சு வலிக்கும். அ அவரும் சொல்றாங்க. ஆனா அப்படி இல்ல. அளவோட சாப்பிடணும். ஒரு காய் சாப்பிடலாம். ஒரு காய்னா ஒரு சுருள் மாரி இருக்கும். அது கிட்டத்தட்ட நமக்கு எறா சுருண்டுட்டா மாரி இருக்கும். எறான்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. நம்ம இப்ப குடும்பத்துல நெறைய அந்த சிரிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு சில ஞாபகங்கள் வந்தது. அ குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் எல்லாருக்குமே போயிடுச்சு. எல்லாரும் தனித்தனியா, தனித்தனி ரூமு, தனித்தனி டிவி அப்படின்னு இருக்கும். கணவன், மனைவியே உட்கார்ந்து பேசுறதில்ல. முக்கியமா ஒரு மருத்துவருடைய ஒரு ஸ்பீச் நான் கேட்க நேர்ந்தது. அவங்க சொன்னது என்னன்னா, கணவன், மனைவி ஒரு 10 நிமிடங்களாவது சிரித்து அவர்கள் பேச வேண்டும். எவ்ளோ சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும். விட்டுடுங்க. இது எல்லாம் சண்டை போட்டு நம்ம என்னத்த வாங்கி எல்லார் தல மேல ஏதாவது கிரீடமா சாத்திக்க போறோம்? அத ஒதுக்கிட்டு சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. அது என்ன சொல்லுவாங்க? அந்த தனித்த மனமா இருந்து எனக்கு ஐயாவோட ஞாபகம் தான் வருது. அடிக்கடி அவர் தனித்த மனம்னு சொல்லும்போது, அந்த தனித்த மனத்த ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது பெரியவங்க 4 பேருக்கு நடுவுல நின்னு பேசும்போது, ஒருத்தர் சென்டரா அத நாட்டாமையா இருப்பாரு.
நம்ம போய் பேசும்போது அப்ப மனசு விட்டு பேசுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தனித்தமனா. அந்த மனசை விட்டு ஒரு 10 நிமிடமாவது காலையிலயோ அல்லது இரவிலேயோ பேசுங்கப்பா. பேசினாலே உங்க சுகர் குறையும் சொல்றாங்கப்பா. டிப்ரெஷன் குறையும் சொல்றாங்க. அப்போ மகிழ்ச்சியா இருப்பீங்க. தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கப்பா. பர்சனல் ரெக்வஸ்டா வைக்கிறேன். நன்றி அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். எல்லார் கையிலயும் வீட்டுக்கு வந்த உடனே மொபைல் தான். ஆள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஒருத்தருக்கு இப்ப 2 மொபைல் வேற ஆயிடுச்சு. எங்க பேசி சிரிக்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு? என்னன்னா ரெண்டும். எங்க அம்மாலாம் அப்பெல்லாம் அந்த உருண்டை சோறுன்னு தருவாங்கப்பா. அட்லீஸ்ட் அந்த பௌர்ணமி நாளிலாவது நம்ம சாம்பார் சாதம் வச்சுட்டு அதை சாப்பிடலான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். சாப்பிடுங்க, குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. நன்றி. சிறப்புமா, சிறப்பு. ஐயா காந்த தத்துவம் நடத்தும் போதே நமக்கு அந்த தாவரங்களை பத்தி சொன்னாங்க. தாவரங்கள் பூமிக்கு கீழே இருந்து அந்த பூமியில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எடுத்து நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது சித்தர்கள் உணர்ந்து எப்படி அந்த மூலிகைகள் எல்லாம் உபயோகிச்சாங்கிறத காந்த தத்துவத்திலையும் ஐயா சொன்னாங்க. இது எல்லாமே உணர்ந்து நம்ம வந்து ஒருவேளை உணவு வந்து இயற்கை உணவாகவும், ஒருவேளை அந்த பாரம்பரிய கஞ்சிகளையும், ஒருவேளை மூலிகை உணவு அந்த புதினா, மல்லி அவைகளெல்லாம் துவையலாக சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுதே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதாவது கடைபிடிக்கிறது தான் கஷ்டம். ஆரம்பிச்சு பழகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து அதோட பலனை அனுபவிச்சு பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை தான் எடுத்துக்குவோம். ஆங்கில மருத்துவத்தை நாடி நம்ம போக மாட்டோம். அம்மா சொல்லும்போது அந்த கொடுக்கா பிள்ளையை பத்தி சொன்னாங்க. அது வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். அந்த காலத்துலலாம் அதுக்கு மதிப்பே கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு விட்டமின் டி ரிச் ஃப்ரூட்ன்னு பேர் வச்சு எவ்வளவோ ரூ. 360 என்னவோ நினைக்கிறேன் மார்க்கெட்ல அதோட விலை. அது அதிகமா சாப்பிடும்போது நமக்கு தெரியும் துவர்ப்பு சுவை வந்து இருதயத்துக்கு கொஞ்சம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். எந்த சுவையுமே மிகினும் குறையினும் நோய்தான். சுவையும் அப்படிதான். இதுல எங்களுக்கு இந்த ராஜபாளையம் வகுப்பு முடிஞ்சா எல்லாருமே போய் அட்டன் பண்ணுங்க. அதுல வந்து நீங்க இப்ப வந்து எப்படின்னா எந்த ஒண்ணையும் கையில எடுத்து ஒரு டம்ளர் ஜூஸை கொடுத்துட்டு 20 நிமிஷம் மினிமம் 15 நிமிஷம் அதை குடிக்கணும். கண்ணால பார்க்கணும். ஐம்புலன்களையும் அதுல ஈடுபடுத்தி அதை நம்ம வந்து குடிக்கும் பொழுது அது முழு பலனும் நம்ம அனுபவிக்கிறோம். கடன்னு குடிக்காம சிந்தனையை எங்கேயோ வச்சுட்டு குடிச்சுக்காம அந்த அந்த ஜூஸை கையில எடுக்கணும். கண்ணால பார்க்கணும். மூக்கால அதை வந்து நம்ம அதோட ஸ்மெல் பண்ணணும். அப்புறம் நாக்கால அதை சுவைக்கும் பொழுது அந்த சவுண்டு உள்ள போகும் இல்லைங்களா, அந்த சவுண்டையும் நம்ம காதால கேட்கணும். ஸோ இந்த ஐம்புலன்களையும் ஈடுபடுத்தி அதே உணர்வாக நம்ம அதை உட்கொள்ளும் பொழுது அது வந்து 100க்கு 100% நமக்கு வந்து அந்த உடல்ல போய் அதுக்கான பலன் தரும் அப்படிங்கிறதும் அவங்க வந்து சொன்னாங்க. வாய்ப்புள்ள அன்பர்கள் அந்த ராஜபாளையம் ஒரு 3 நாள் வகுப்பு போய் நீங்க ஏன்னா நான் அக்குபஞ்சர் வகுப்புல படிக்கும் பொழுது சுவை வந்து நாக்குக்கு கீழே தொண்டைக்கு கீழே போகக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டே இருந்தாங்க. நோய் வராம இருக்கணும், பரம்பரை நோயும் வராம இருக்கணும்னா இதுதான் காரணம்னு. அது எப்படி சாப்பிடுறதுங்கிறது தெரியாம இருந்துச்சு. ராஜபாளையத்துல தான் அதை பிராக்டிக்கலாவே செய்ய வச்சாங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிட ஒரு 15 முதல் 20 நிமிடம் எடுத்துக்கணும். ஸோ அந்த 15 முதல் 20 நிமிடம் நீங்க மென்னு சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாயிருதுங்க. வீட்ல ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்டாலும் நிறைவு வராது. அது ஒரு வாழைப்பழத்திலேயே நமக்கு அந்த நிறைவு வருது. வாழ்க வளமுடன். யாராவது இது குறித்த கருத்துக்கள் தெரிவிக்கிறதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. சில முக்கிய அறிவிப்புகள். அதனை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். தினமும் காலை 5 மணிக்கு ஓம்கார தவமும் அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகளும் ஞானாசிரியர் நன்மணி அவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து அருகுண சீரமைப்பு என்ற தலைப்பில் பழனியிலிருந்து சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நமக்கு சிந்தனை உரை அளிக்க உள்ளார்கள். வெள்ளிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரையாக ஐயாவோட ஆரோக்கியத்தின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் தொடர்ந்து நமக்கு ஆரோக்கியத்தை பத்தினே உங்களுக்கு வந்து சிந்தனை உரைகள் வந்துகிட்டே இருக்கு. ஆரோக்கியத்தின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் ஞானாசிரியர் நன்மணி அவர்களும் நமக்கு சிந்தனை உரை அளிக்க உள்ளார்கள். சனி மற்றும் ஞாயிறு மாலை நிகழ்ச்சிகள் எதுவும் கிடையாது. நமது தமிழ் ஆனந்த யோகத்தில் காலை 4:40 மாலை 5:40 வேதாத்திரிய தத்துவங்கள் நிறைந்த பாடல்கள் இனிமையான இசையில் ஒளிபரப்பாகிறது. அனைவரும் அதை கேட்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். கனகராணி அம்மா, கனகராணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா?
கனகராணி அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை அதுக்கு சொடக்கு தக்காளி பத்தி பேசுறதா? கமலவேணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. பேசுங்க. சித்ராம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சித்ராம்மா கேக்குதுங்களா? கேக்குதுமா, நீங்க பேசுங்க, கருத்துக்களை சொல்லுங்க. சிறப்பு, சிறப்பா இருந்ததுங்கம்மா, ரொம்ப சிறப்பா இருந்தது. அனார்கலி அம்மா மிக்க நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்கள் சொன்னீங்க. நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறது தான், அதை வந்து நம்ம தெரிஞ்சாலும் இன்னும் நிறைய பேர் இதையெல்லாம் யார் எடுத்து செய்யறதுன்னு கொஞ்சம் அசால்ட்டா கூட இருக்கும். அதை வந்து இன்னைக்கு இவ்வளோ பயன் இருக்குன்ட்டு நல்ல புரிதலா நிறைய சொன்னீங்க. நான் கூட இப்ப நீங்க சொல்லவும் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேரட் ஜூஸ்லாம் அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருப்பேங்கம்மா. இனிமேல் இந்த கேரட் ஜூஸே விட்டுட்டு வேற ஜூஸ்க்கு மாறிடணும் அப்படின்ட்டு இன்னைக்குதான் விட்டது. இல்லைன்னா அடிக்கடி கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். மற்ற காய்னா கூட சூப் போடுவேன், ஆனா கேரட்டை வந்து ஜூஸா தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க இந்த பீலப்பூ ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களாம்மா, அந்த பீலப்பூ வந்து ரொம்ப 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 அற்புதமானது. அத வந்து நீங்க விளைய வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், இப்ப நீங்க என்னென்னமோ விளைய வைக்கிறீங்க, அதுவும் உங்க தோட்டத்துல வந்துடுச்சுன்னா எப்பயுமே இருக்கும். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டுல எல்லாம் அது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பூ வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த பூவு இலை வந்து இந்த பொட்டு சைஸ்ல தான் இருக்கும். பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த சைஸ்ல அந்த பூ இலை வேறு சமோலன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து வடிகட்டோன்னு வைங்கம்மா. ஒரு 50 கிராம் ஜூஸ் அளவு வந்துருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆனால் நம்ம ஒரு டம்ளர் தண்ணியோ 2 டம்ளர் தண்ணியோ குடிச்சிட்டோம்னா அங்கே நம்மளுக்கு தேவையில்லாத உப்புக்கள், இந்த கல் உடையன்னு சொன்னீங்க, அது மட்டும் இல்லை, அந்த கிட்னியை சுற்றி இருக்கிற சின்ன 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 அந்த உப்பு சத்துக்கள் அது எல்லாமே கரைஞ்சி வெளியே வந்துருங்கம்மா. நம்ம கிட்னியே நல்லா சுத்தமாயிடும். அதை கிடைக்கிறவங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப 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 அற்புதமான மருந்து. அப்புறம் இந்த மூக்குரட்டை, இதுவும் வந்து நம்ம வந்து ஜூஸா போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து சூப்பா போட்டு சாப்பிடலாம். 2 வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம கிட்னிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறுநீரகத்துக்கு சிறந்த மருந்து. இதை வந்து நம்ம நிறைய சொல்றோம், ஆனா வந்து அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான்லாம் அதை கிடைச்சா விட மாட்டேன், எடுத்து செய்வேன். நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கம்மா. இதை வந்து உங்ககிட்ட பகிரலாம்னு நினைச்சேன். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அதை வந்து செய்யலாம். ரொம்ப அற்புதமானது. ரொம்ப நன்றிங்கம்மா, இன்னைக்கு உங்களுடைய தகவல் பரிமாற்றத்திற்கு நன்றி. தகவலுக்கு ரொம்ப நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கமலவேணி அம்மா அவர்கள். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அனார்கலி அம்மா வந்து அப்படியே அந்த மூலிகை மழை கொட்டின மாதிரி இன்னைக்கு ஒரு உரையை கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெறும் மூலிகைகளை பற்றி மட்டும் இல்லாம காய்கள், கனிகள், தானியங்கள் எல்லாத்தையும் பத்தியும் அவங்க ரொம்ப விரிவா அழகா சொன்னாங்க. அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். இது போல உரைகளை வந்து அம்மா வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து கொடுக்கணும்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த வில்வ இலையை பற்றி அம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய சிறப்பு வந்து உடல் கழிவுகளை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமா கூட அதை சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு. அவ்வளவுதான். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு வந்து நீங்க ஒரு 10 ஏதாவது கொடுக்கணும், அப்பதான் அதை கவர் பண்ண முடியும். ஒரு நாள்ல அவங்க வந்து அவங்களுக்கே எதை சொல்றதுங்கிறது, இதை சொன்னோமா அதை சொன்னோமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அதுல வேற அதாவது அம்மா வந்து கொஞ்சம் பிரிச்சு கூட கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு வெறும் மூலிகைகளை பற்றி மட்டும், அடுத்த ஒரு நாள் வந்து இந்த காய்களை பற்றி மட்டும் அந்த மாதிரி கொடுத்திருந்தா கூட கொஞ்சம் நிறைய இன்னும் தகவல் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வாழ்க வளமுடன். இது மூலிகை பற்றி மட்டும்தான். ஏன்னா அதுல வந்து அந்த
ரெண்டும் இணைந்து இருக்கக்கூடியதுனால அந்த என்ன சுகருக்கும் பிபிக்கும் கொலஸ்ட்ரால் கேன்சருக்கும் அது அந்த இணைப்பு சொல்லாம இருக்க முடியாது. நம்ம ஓ ஆவாரம்பூவும் ஆலம்பழமும் அத்திக்காயுமே எல்லாமே கேன்சரை வந்து தடுக்கக்கூடியது, உருவாகக்கூடிய செல்களை ம் தடுக்கக்கூடியது. அதை சேர்த்து சொன்னாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க சொல்லிட்டு அதை இன்னொரு தடவை சொல்லும்போது அது தனியா பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொகையல் சொன்னேன் இல்லைங்களா, கருவேப்பிலை ம் தொகையல் ரொம்ப அற்புதமானது. தினம் ஒரு தொகையல்னு ம் நீங்க ஒரு லிஸ்ட் போட்டே வச்சுக்கோங்க உங்க வீட்ல. யாருமே ம் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. அப்படியே போறதுனால ஏதாவது அதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் நான் மருத்துவமனைக்கு போக முடியும், மாத்திரைகளை எடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் கண்கூடா நான் பார்த்திருக்கேன். இவ்வளோ இந்த வயசுலயாவது நாம தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நாம ஒரு 40 வயசு இருக்கவங்களுக்கு சொல்லுவோம், அவங்க ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த சந்ததியினர் வந்து ஆரோக்கியத்தை காக்கப்படுவார்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழல்ல யாருமே இத பத்தி பேசுறதுக்கு இல்ல. அதுக்காக தான் ஒரு ஆதங்கம் எனக்கு. இன்னைக்கு மூலிகையில ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது காய்கறி வைத்தியம்னு போகும்போது அதுல நிறைய பண்ணலாம். நன்றி அம்மா. வாழ்க ஓகே வளமுடன். ஓகேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அது ஒண்ணு மட்டும்மா. நீங்க சொன்னதுல கிட்டத்தட்ட ஒரு 15-20 மூலிகை வீட்டுல தொட்டில வச்சிருக்கோமா. ரொம்ப சிறப்புமா. யூஸ் பண்றீங்களா? கட்டாயமா கற்பூர ஒளி இன்னைக்கு கூட என் பேரை பிச்சு கொடுத்து இருந்தாங்க, வாயில வைங்க அப்பா அப்பா இருந்தான். கற்பூர ஒளி, துளசி, அருகம்புல், சங்குப்பூ, ஊதா கலர் பூ டெய்லி 10 பூ போட்டு குடிக்கிறேன். முடக்கத்தான் இருக்கு, ஆவாரம் இருக்கு, குப்பைமை இருக்கு, சேர்ந்து கொடி தான் வைக்க முடியல, பசத கொடி இருக்கு, திருநீட்டு பச்சையில இருக்கு, நித்திய கல்யாணி இருக்கு, எல்லாம் இருக்குமா. எல்லாம் இல்லை நித்திய கல்யாணி உங்களுக்கு சொல்றதுக்காக நான் பண்ணேன். என்னன்னு கேட்டா, சம்பந்தி நானும் அந்த பூவை பறிச்சு 10 பூ ஜீரகத்தை போட்டு காலையில மிருகத்துல குடிச்சு 310 இருந்தது, 105க்கு சாப்பிட்ட பின்னாடி வந்துருச்சுமா. 48 நாள் சாப்பிட்டு. சுகருங்களா? ஆமா மிக்க ஆமா மிக்க ஆமா. நன்றி. இதுதான் இது செவி வழி செய்தியா மட்டும் போகாம நாம என்ன சொல்றது, இந்த சிந்தனை உரைகளை கேட்டு யாருமே ஃபாலோ பண்றாங்களான்னு ஐயா அடிக்கடி ஆதங்கப்படுவாரு நன்மணி ஐயா. இதுவுமே அப்படித்தான். இது வந்து கேட்டா ஓகே இது நல்லா இருக்கா, ஓகே நல்லா இருந்தது, நல்ல சொற்பொழிவாற்றாங்க அப்படின்னு போகாம நீங்க பயன்படுத்தி இப்போ ஏன்னா இது நான் பயன்படுத்தி உணர்ந்தது. இப்ப சித்ராவும் எனக்கு தெரியும் அவங்க எது யூஸ் பண்றாங்கறதுல. நாங்க நார்த்துக்கு போகும்போது அந்த சின்ன சின்ன சீரக அந்த உருண்டை மாதிரி செஞ்சுட்டு போனதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே எங்களை பாதுகாத்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் செயல்படுத்தணும். அதுதான். நீங்க இப்போ இந்த வெண்பூசணி ஜூஸை மட்டுமே செயல்படுத்தி பாருங்களேன், அது தெரியும். அதே மாதிரி உங்க உடம்புக்கு என்னன்றத நீங்க மருத்துவர்கிட்ட போயிட்டு வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கழிவு நீக்கம், உணவு முறை, ஆரோக்கிய உணவு முறை, கழிவு நீக்கம், இது எல்லாமே என்ன சொல்றது அந்த ஆமா அது பண்ணுங்க. அதே மாதிரி சிறுகன் பிள்ளை எங்க வீட்டுல இருக்கு. சோ கிட்டத்தட்ட ஒரு 50 மூலிகைகளை நான் தொட்டியிலும் நிலத்திலையும் வச்சு வளர்த்துக்கிட்டதுனாலதான் இந்த ஒரு புரிதல் எனக்குள்ள வந்தது. ஏதோ ஒரு சிலது தவறாம விட்டோம். இனியாவது வருங்கால சந்ததியினருக்கு இருக்கணும்ட்டு ஒரு சந்தன மரமும் வச்சிருக்கோம். எல்லாமே ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மெயின்டைன் பண்றேன். நித்திய கல்யாணி அருமையான ரொம்ப 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 முக்கியமான ஒரு மூலிகை. ஆமா ஆமா. அந்த பூவை பார்த்தாலே உங்களுக்குள்ள ஒரு மலர்ச்சி வரும். நிச்சயமாக தொடர்ந்து செயல்படுத்துங்கள். மற்றவர்களும் உங்களுடைய ஃபீட்பேக் இதை பயன்படுத்தி அதனுடைய நன்மையை சொல்லுங்கள். நன்றி. சுடுகாட்டு பூமா அது பேரு. அது வந்து சாம்பல் தான் போடணுங்கிறாங்க. சாம்பல் தான் போடணுமா. நம்ம எருவை எரிச்சு வைக்கிற சாம்பல் இருக்குல்ல, திருநீர், அந்த சாம்பல் தான் போட்டா இது பயங்கரமா விளைச்சல் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து இப்ப நான் உட்காந்து எரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், சாணி எடுத்து. அது மாதிரி மூக்கிரட்டை கீரை வந்து பார்க்கிசன் நோய்க்கு நல்லா இருந்துச்சுமா. நான் கேட்டுச்சு நிறைய பேருக்கு மூக்கிரட்டை. அது அப்படி ரோட்டோரத்தில் இருக்கு. நிலாவரை வந்து இம்மிடியட்டா இன்னைக்கு சாப்பிட்ட உடனே நாளைக்கு அப்படியே நாலு முறை அப்படியே ஃப்ரீயா போயிருது நிலாவரை பொடி. நல்லா நல்லா கேக்குதுமா, நல்லா சொன்னீங்க. நிலாவரை அதிகமாவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் சொல்றேன். ஒரு விருந்து மருந்தும் 3 நாள் என்பதை நீங்கள் நிச்சயமா கவனிக்க. ஒருவேளை எடுத்தாலே போறோம். அதுக்கப்புறம் நீங்க லூஸ் மோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற மருந்து சாப்பிட வேண்டியதாயிடும். ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து பக்குவமா பயன்படுத்தணும். ஒன்னும் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வராது. அலோபதி மாத்திரை மாதிரி நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வராது. இருந்தாலும் எல்லாமே மிகினும் குறையினும் நோய் செய்யும் சொல்ற மாதிரி அந்த மும்மலங்களையும் நீக்கும். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த காஞ்சனாமா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா.
ரொம்ப ரொம்ப சிறப்பா பயனுள்ளதா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. இல்ல நீங்க அவங்க சொன்ன அந்த தொடர்ந்து மூலிகை நிறைய குடுப்பாங்க. நீங்க சொன்ன மூலிகைகள வந்து 75% எங்க அபார்ட்மெண்ட்ல நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். டெய்லி வாக்கிங் போம்போதெல்லாம் ஒவ்வொன்னையும் இனம் கண்டு அதெல்லாம் பார்த்து அத நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நல்லா இருக்குது. இந்த அருகம்புல்லு ஜூஸு, இந்த ஆடாதொடை, நொச்சி, நொணா அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நான் இனம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸு அதுவும் குடிக்கிறேன். அதுவும் இப்ப அம்மா சொன்ன மாரி எனக்கும் இந்த கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு இருந்தது. இப்ப அது வந்து சுத்தமா இல்ல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா சொன்ன மாரி தான் ஒரு 2 வருஷம், 3 வருஷம் கூட கஷ்டப்பட்டுருப்பேன் அந்த மாதிரி. அதுலேருந்து இப்ப சுத்தமா நான் நீங்கிட்டேன். அது நல்லா இருக்குது. இந்த மாதிரி இந்த மூலிகை இயற்கை மூலிகைகள பயன்படுத்தும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அதே போல நைட்ல வந்து இந்த ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம் அதையும் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான் கூட. அதுவும் நல்லா வேலை செய்யுது. காலையிலயே நமக்கு நல்லா ஃப்ரீ மோஷனா 2 தடவ போயிடுறதுனால உடம்பு நல்லா இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப இன்னும் நல்லா இருந்தது. அது இன்னும் கூட நீங்க இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பத்தி நல்லா இன்னும் விளக்கமா நல்லா சொல்லுங்கம்மா. அந்த மாதிரி இந்த ஆடாதொடை நொச்சி இன்னும் கிடைக்கும் போது கூட நான் கூட எங்க வீட்டுல சொல்றதுதான். அது வந்து நீராவி குளியல் மாதிரி ஆவி பிடிச்சு கூட நம்ம வந்து வாரம் ஒரு தடவை வந்து நம்ம அதை ஆவி பிடிச்சோம்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற அந்த சளி கோழையெல்லாம் வெளியில வந்து நல்லா உடம்பு வந்து கலகலகல நல்லா இருக்குது. அந்த மந்தத்தன்மையெல்லாம் நீக்கிடுது. அந்த மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது மூலிகைகளை பத்தி சொல்லும் போது. ஆனா இந்த காலத்து பசங்க வந்து நம்மள சொல்றது வந்து ஏத்துக்கணும். அதுதான் ஒண்ணு. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா. எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கீங்கங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஏன்னா மூலிகைகள் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல, இப்ப தோல் வியாதிகளுக்கெல்லாம் அந்த குப்பைமேனி, அந்த அது கூட கொஞ்சம் மஞ்சள், துளசி இதெல்லாம் அரைச்சு தேய்ச்சாலும் சரியாகும். நிறைய மூலிகைகள் மூலமாவே நமக்கு வந்த நோய்களை ஃபுல்லாவே குணப்படுத்த வாழ்க வளமுடன்மா. அம்மா நிறைவு செய்துக்கலாங்களா? அம்மா நிறைவு செய்யலாம். 8 மணி ஆயிடுச்சுங்கம்மா. நன்றி. அடுத்ததாக உலக நல வாழ்த்து. காஞ்சனாமா நீங்க பாடிடுறீங்களா? லக்ஷிதா லக்ஷயா வாழ்க வளமுடன். லக்ஷிதா லக்ஷயா பாடலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். வீசட்டும். நம் கடமை நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறகட்டும். நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறகட்டும். நன்றிமா. லக்ஷிதா உலக நல வாழ்த்து சேர்த்த லக்ஷிதா அண்ட் லக்ஷயா. அதம்மா ஒரு நிமிஷம். லக்ஷயா, லக்ஷிதா, கிருஷிகா 3 பேரும். அந்த குட்டி கிருஷிகாவும் ரொம்ப அருமையா பாடுறா. நன்றி. ஓகே, அவங்களுக்கு தான் நெட்டு கட் ஆயிடுச்சு போல. உலக நல வாழ்த்து சேர்த்த லக்ஷிதா, லக்ஷயா அண்ட் கிருஷிகா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குழந்தை செல்வங்கள் வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை காலை அனைவரும் தவத்தில் இணைவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி குட்டி. வாழ்க வளமுடன்.